श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रीगुरुभ्यो नमः। ओम तत्सत्। பிரம்மசூத்திர கிரந்தம் உபசம்ஹாரம் பண்ணுற சமயத்தில் சகுணமுக்தியே சொல்லி சகுணமுக்தி பரமாக சூத்திரங்கள் அமைஞ்சிருக்கு கடைசியில். அதனால் இந்த சூத்திரங்கள் சகுணமுக்திக்கு பிராதானியம் கொடுக்கிறது என்ற ஒரு பட்சம் ஒரு பூர்வபட்சமாக சொல்லி நான் அதுக்கு என்ன பதில் சொன்னேன், அப்படி இருக்கலாம். ஆனால் ரெண்டு விதமாக கூட இருக்கலாம். முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயத்தை முதல் சொல்லி அதுக்கு அடுத்தா போல கவுணமுக்தியை சொல்லி முக்கியா முக்திஸ்து பூர்வமேவ உக்தா, அதுக்கப்புறம் கவுணமுக்தி. கவுணமுக்தின்னா சகுண முக்தி. அப்படி கூட பண்ணியிருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு நான் சொன்னேன். அதுக்கு மேலே ஒரு சந்தேகம் வரும். நான் அபியர்ஹிதம் பூர்வம்னு வச்சுட்டு நான் சொன்னேன். அபியர்ஹிதம் பூர்வம்னு ஒரு நியாயம் இருக்குது, அது வச்சுட்டு சொன்னேன். ஆனால் இருந்தாலும் உபசம்ஹாரத்தில் தெரிகிறதே, அப்போ உபக்கிரம உபசம்ஹாரங்களை சேர்த்து படித்தா அதுக்கு ஒரு தாத்பரியம் தெரியும் இல்லையா? அந்த சூத்திர கிரந்தத்துக்கே தாத்பரியம் என்னன்னு கேட்டால் அப்போ உபக்கிரமத்தையும் உபசம்ஹாரத்தையும் பார்க்கணும். அப்படி இருக்கிறச்சே உபசம்ஹாரத்தில் சகுணமுக்தியை பற்றி விசேஷமாக சொல்கிறார். அதனால் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் ஏன் கிடைக்காது கேள்வி வரலாம். அத்வைதிகளுக்கு மேலே கேள்வி வரலாம். அதுக்கு ஒரு விஷயம் பதில் சொல்லும் பொழுது ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த சூத்திர கிரந்தத்தை ஒரு பிரமாண கிரந்தமாகவே வச்சுக்கிறது இல்லை. அது முதல் உபன்யாசிலேயே சொன்னேன். ஒரு பிரமாண கிரந்தமாக இருந்தால், பிரமாண வாக்கியமாக இருந்தால் அதுக்கு உபக்கிரமமும் உபசம்ஹாரமும் சேர்த்து தாத்பரிய நிரூபணம் பண்ணுறதெல்லாம் இருக்குது. இதில் அப்படியே கிடையவே கிடையாது. அதனால் இந்த மாதிரி ஒரு உபக்கிரம உபசம்ஹாராபியாம் உபக்கிரமத்தையும் உபசம்ஹாரத்தையும் வச்சுண்டு தாத்பரியம் நிரூபணம் பண்ணுறது என்றது இந்த சூத்திர கிரந்தத்தில் அந்தளவுக்கு உபயோகப்படாதுன்னு ஒரு சமாதானம். இன்னொன்று அதோட முக்கியமாக சொல்லும் பொழுது உபசம்ஹாரத்தில் இருக்கிறதுனால மட்டும் அந்த விஷயத்தில் தாத்பரியம் இருக்குதுன்னு ஒரு நியாயம் கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. உபசம்ஹாரத்தில் இருக்குன்றதுனால மட்டும் அந்த விஷயத்தில் தாத்பரியம் இருக்குதுன்னு நமக்கு கிடைக்காது. எப்படி கிடைக்கும்? உபக்கிரமத்திலையும் இருக்குது, உபசம்ஹாரத்திலையும் இருக்குன்னா உபக்கிரமோபசம்ஹாரௌ ஏகம் தாத்பரிய லிங்கம். 6 தாத்பரிய லிங்கங்களை சொல்கிறது. உபக்கிரமோபசம்ஹாரௌ அபியாசா அபூர்வதா ஃபலம் அர்த்தவாதா உபபத்தி சேதி லிங்கம் தாத்பரிய நிர்ணயே. இதை எழுதி வச்சுக்கோங்க தெரியாதவா. உபக்கிரமோபசம்ஹாரௌ அபியாசா அபூர்வதா ஃபலம் அர்த்தவாதா உபபத்தி சேதி லிங்கம் தாத்பரிய நிர்ணயேன்னு 6 தாத்பரிய லிங்கங்கள் இருக்குது. அதில் உபக்கிரமமும் உபசம்ஹாரமும் சேர்ந்து ஒரு லிங்கம்னு சொல்லணும். அப்போது நீங்கள் சகுண ஸ்வரூபத்தில் தாத்பரியம் இருக்குதுன்னு எப்போ சொல்ல முடியும்? உபசம்ஹாரத்தில் இருக்கிறதுனால மட்டும் சொல்ல முடியாது. உபக்கிரமத்திலையும் அந்த சகுண பிரம்மஸ்வரூபம் அப்படியே பளிச்சுட்டு தெரியறதா இருந்தால் ஒத்துக்கிறோம். அது இல்லவே இல்லை. பிரம்மா அவ்வளோதான் போட்டிருக்கு. ஒரே ஒரு சின்ன வார்த்தை தான் போட்டிருக்கார். அது நம்ம நினைக்கிற மாதிரி
பக்தாள் நினைக்கிற மாதிரி அப்பேற்பட்ட ஒரு ஸ்வரூபம் ஒன்றும் அங்கே ஒன்றும் தெரியல. அப்போ உபக்கிரமத்திலையும் அந்த சகுணஸ்வரூபத்தை விசேஷமாக எடுத்து காமிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. உபசம்ஹாரத்திலையும் அந்த மாதிரி அந்த ஸ்வரூபத்தை அடையக்கூடிய அந்த சகுணமுக்தியை சொல்லி கிரந்தம் முடிக்கிறதா இருந்தால் உபக்கிரமமும் அதுக்கு அனுகுணமாக இருக்குது, உபசம்ஹாரமும் அப்படியே இருக்குதுன்னு வச்சுட்டு ரெண்டும் சேர்த்துண்ட ஒரு சகுணத்தில் தான் தாத்பரியமோ அந்த மாதிரி யோசிக்க முடியும். இது உபக்கிரமத்தில் ஒன்றும் கிடையாது, பிரம்ம ஜிக்ஞாசா அவ்வளோதான் இருக்குது. அதனால் உபசம்ஹாரத்தை மட்டும் வச்சுண்டு நம்மளால் ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு அது அந்த விஷயம். அப்போது சில பேர் கேட்பான், உபக்கிரமத்தில் அந்த பக்தாளுக்கு தேவைப்படுற அந்த விசேஷ ஸ்வரூபங்கள் ஒன்றும் சொல்லலைன்னா கூட பக்தாள் உபாசனம் பண்ணக்கூடிய ஒரு திவ்யமங்கள ஸ்வரூபம் இருக்கு இல்லையா, திவ்யமங்கள ஸ்வரூபம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மூர்த்தி, அப்பேற்பட்ட விசேஷங்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பரமாத்மஸ்வரூபம் உபக்கிரமத்தில் ஒன்றும் சொல்லலை, சூத்திரக்காரர் ஒன்றும் சொல்லலை. இருந்தால் கூட லக்ஷணம் சொல்லும் பொழுது ஜன்மாத்தியஸ்ய யதஹா அந்த ஜெகத்காரணத்துவம் என்ற ஒரு தர்மத்தை சொல்கிறார். ஜெகத்காரணத்துவம், அந்த ஜெகத்காரணத்துவமே ஒரு குணமாச்சே, அவருடைய ஒரு மகிமை தானே ஜெகத்காரணத்துவம். அதிலே எல்லாமே சேர்ந்துடுத்துன்னு சொல்லலாம். ஜெகத்துக்கே காரணமாக இருக்குதுன்னு சொன்னால் உற்பத்திக்கும் மற்றும் இல்லை, ஸ்திதிக்கும் லயத்துக்கும் எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கக்கூடியவர் சொன்னால் அந்த காரணத்துவம் என்ற ஒரு வார்த்தையிலிருந்து எல்லாமே கிடைக்கும். அது எப்படியெல்லாம் இருக்கணுமோ அது எல்லாமே சேர்த்து நம்மளால் வாங்கிக்க முடியும். அதனால் அந்த லக்ஷண வாக்கியத்திலிருந்து நமக்கு அந்த சகுணஸ்வரூபத்தை கிடைக்கிறதுன்னு அப்படி ஒரு ஒரு ஆர்குமெண்ட் வரலாம். இதெல்லாம் ஒரு 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 கௌதுகத்துக்காக சொல்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் பெரியா ஒன்று தான் நினச்சிக்காதீங்கோ. அப்படி சொன்னால் இருந்தால் கூட நமக்கு அந்த அளவுக்கு ஒரு திருப்தி வரல. ஏன்னா ஜெகத்காரணத்துவம் சொல்கிறதுனால மட்டும் அந்த பக்தாள் மனசில் வாங்கிக்கக்கூடிய அந்த ஒரு சகுணஸ்வரூபம் ஒன்றும் கிடைக்கல. சரி இருக்கட்டும். அதோடு விட இங்கே அத்வைதிகள் என்ன சொல்லுவார், இந்த ஜன்மாத்தியஸ்ய யதஹாங்கிற சூத்திரம் சகுணஸ்வரூபத்தை இல்லைன்னா ஜெகத்காரணத்துவ விசிஷ்டஸ்வரூபத்தை சொல்கிறதுக்காக வந்தது கிடையாது. அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது கேட்டால் அது ஒரு வாக்கியார்த்த விஷயம். யதஹான்னு இருக்கு இங்கே. ஜன்மாதி அஸ்ய அஸ்ய பிரபஞ்சஸ்ய இந்த உலகத்தினுடைய ஜன்மஸ்திதி சம்ஹாரங்கள் எது மூலமாக நடக்கிறதோ அதுன்னு சூத்திரார்த்தம் இல்லையா. இந்த இடத்துல ஜெகத்காரணத்வாதி ஜெகத் ஜன்மஹேதுத்வம் ஸ்திதிஹேதுத்வம் லயஹேதுத்வம் எல்லாத்தையும் சேர்த்துண்டு காரணத்துவம் சொல்லுவோம். ஜெகத்காரணத்துவ விசிஷ்டஸ்வரூபத்தை சொல்கிறதா ஜெகத்காரணத்துவ உபலக்ஷிதஸ்வரூபத்தை சொல்கிறதான்னு ஒரு பெரிய வாக்கியார்த்த விசாரம். வித்வான்கள் வாக்கியார்த்தம் பண்ணுவாங்க. அதில் அத்வைதிகள் என்ன சொல்லுவார், இது ஜெகத்காரணத்துவ விசிஷ்டஸ்வரூபத்தை சொல்கிறதுக்கு சூத்திரம் வரவே இல்லை. ஜெகத்காரணத்துவ உபலக்ஷிதம் ஒரு வார்த்தை, அது அது சாஸ்திர பதம், சாஸ்திரிய பதம், டெக்னிக்கல் டேர்ம். அப்படின்னா என்ன அர்த்தம், ஜெகத்காரணத்துவம் என்ற தர்மத்தினால சூச்சிப்பிக்கப்பட்டுள்ள ஒரு ஸ்வரூபம் அப்படியே எடுத்துக்கக்கூடாது. ஜெகத்காரணத்துவம் என்றது என்ன, அது ஒரு சூச்சனம், ஒரு 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 டைரக்ஷன் கொடுக்குற மாதிரி. அந்த ஜெகத்தும் காரணத்துவம் ஒன்றும் அந்த ஸ்வரூபத்தோடு சேர்ந்தது கிடையாது. அப்படி ஒரு அபிப்பிராயம் சூத்திரக்காரருக்கு இருக்குது. அந்த வஸ்துவை காமிக்கணும்னால் ஏதோ ஒரு உலகத்தில் தெரியக்கூடிய ஒரு தர்மத்தை வச்சுட்டு தானே காமிக்க முடியும். அதனால் அத்வைதிகள் எப்படி சொல்லுவார், ஷாகாகிரே சந்திரஹா என்ற மாதிரி தான் இது. சந்திரஹா எங்கே இருக்குது, சந்திரன் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் அந்த மரம் பாரு, மரத்தை பாரு, அங்கே அந்த சாகையில் விருட்சத்தினுடைய சாகையில் கடைசியில் இருக்குது, அதுதான் சந்திரன். குழந்தைக்கு காமிச்சு கொடுக்குறது மாதிரி இப்போது அந்த சாகையோட அக்ரத்தில் சந்திரன் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை. அந்த சாகையோட அக்ரத்தை பார்த்தா உடனே சந்திரனே தெரிகிறது. அதனால் அந்த சந்திரனே தெரிகிற வரைக்கும் தான் இந்த சாகாகிரம் உபயோகப்படுறது. சந்திரனை தெரிஞ்சதுக்கு பிறகு சாகாகிரம் விட வேண்டியதான். இதுக்கு உபலக்ஷணம்னு பேர். அப்படி இந்த ஜெகத் காரணத்துவம் என்றது பிரம்மத்தினுடைய
பரமாத்மாவனுடைய ஸ்வரூபத்தில் சேர்ந்த ஒரு தர்மம் கிடையாது. அது பரமாத்ம ஸ்வரூபத்தை சூச்சனம் பண்ணக்கூடிய ஒரு தர்மம். அதனால் ஜன்மாதி காரணத்துவ உபலக்ஷிதம் ஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம்னு தெரிஞ்சுக்க வேண்டும். அப்படி அதுக்கு அபிப்பிராயம் இருக்குதுன்னு சொல்கிறார். அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுனால் ஜன்மாத்தியஸ்ய யதஹான்னு சூத்திரம் பண்ணியிருக்கிறதுனால இப்போ ஜன்மாதி காரணத்துவ விசிஷ்டமான ஸ்வரூபத்தை தான் சூத்திரக்காரர் மனசில் வச்சுட்டுருக்காருனால் எப்படி சூத்திரம் பண்ணியிருக்கணும்? ஜன்மாதி காரணத்துவம் இல்லைன்னா ஜன்மாதி காரணத்துவாதுன்னு பண்ணியிருக்கணும். அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா பிரம்ம கீதிருஷம் ஜன்மாதி காரணம் பொறும் இல்லையா? கீதிருஷம் பிரம்ம தல்லக்ஷணம் கிம் இத்தியாகாங்ஷாயாம் ஜன்மாதி காரணம் பொறும். இப்படி யதஹா எல்லாம் போட்டு எதுக்கு சொல்லணும்? ஜன்மாதி காரணம் சூத்திரம் அழகாக பண்ணியிருக்கலாம் இல்லையா? அது பண்ணாமல் ஜன்மாதி அஸ்ய யதஹா யதஹான்னு சொல்லும் பொழுது தத் நூறு சேர்க்க வேண்டியதாக போயிடும். தத் நூறு தச்சப்தத்தை அத்தியாகாரம் பண்ணாமல் சேர்க்காமல் அந்த சூத்திரத்தை நிர்வாகம் பண்ண முடியாது. அப்படி நிர்வாகம் பண்ணும்பொழுது என்ன வரும்னா யஹா சுக்லவாசாக சக தேவதத்தா என்ற மாதிரி அதுக்கு மேலே இன்னும் ஜாஸ்தியாக சொல்லணும். இவ்வளோ மட்டும் சொன்னால் அது அளவு கிரகிக்க முடியாது. இருந்தால் கூட அது சூச்சனம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எல்லாமே இருக்க முடியாது என்ற விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் வாக்கியார்த்த விசாரம் எல்லாம் பண்ணணும். நான் இவ்வளோ தான் சொல்கிறேன். நான் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்கிறதுனால இப்போ இது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் இந்த ஒவ்வொரு விஷயத்திலும் நான் ஜஸ்ட் இன்றைக்கி பண்ண வேண்டிய சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. 2 நாள் தான் பாக்கி இருக்குது. அப்போது நான் இடங்களுக்கு காமிக்கிறேன், அவ்வளோதான். இது உங்களுக்கு பல பேருக்கு அது புரிஞ்சிக்க முடியாது. இப்போ அதிகரணங்கள் பிரம்மசூத்திரத்தில் இருக்கிற அதிகரணங்கள் நமக்கு ஏற்கனவே பரிச்சயம் இருந்தால் தான் இப்போ மேற்கொண்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் சரியாக கிரகிக்க முடியும். ஆனால் அது இப்போ புரிய வைக்கிறதுக்காக அந்த விஷயங்களை எல்லாமே சொல்லி நான் உபன்யாசம் பண்ண ஆரம்பித்தாச்சுன்னா ஒன்றுமே சொல்லி முடிக்கிறதுக்கு சமயம் இருக்காது. அதனால் நான் ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் மட்டும்தான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு ஜிக்ஞாசை இருக்குன்னா போய் பாருங்க, அவ்வளோதான். இல்லைன்னா அப்புறம் இது பண்ணலாம். இது ஒரு ரிசர்ச் இது மாதிரி. இது நான் சொன்ன விஷயம் இல்லை, இதில் இருக்கு. இதில் இது அத்வைதாட்சர மாலிகான்னு காஞ்சி மகாபிரிவாளுடைய ஆஜ்ஞை மூலமாக ரொம்ப வருஷம் முன்னாடி அந்த காலத்தில் இருந்த வித்வான்கள் எல்லாருமே சேர்ந்து போட்ட ஒரு புஸ்தகம். இது ரொம்ப முக்கியமான இது எல்லோரும் வாங்கி கையில் வைக்கணும்னு சொல்கிறேன் நான். இது ரீப்ரிண்ட்டாக இருக்குது. இப்போது இதில் என்ன இருக்குன்னா அத்வைதபரமாக இது இதிகாசத்திலிருந்து புராணத்திலிருந்து எல்லாமே தரிசனத்திலிருந்து சாஸ்திரத்திலிருந்து இருக்கிற வேதத்திலிருந்து ருக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அந்தந்த சம்ஹிதையிலிருந்து பிராமணத்திலிருந்து அந்த மாதிரி அங்கங்கே ரெஃபரன்ஸ் அத்வைதபரமாக எங்கெல்லாம் வாக்கியங்கள் இருக்கோ அத்வைதத்துக்கு பொருத்தமாக இருக்கக்கூடிய இடங்கள் என்னென்ன இருக்குது என்றதை வித்வான்கள் எல்லோருமே கலெக்ட் பண்ணி பெரியவாளுக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்கார். அது சேர்த்து அத்வைதாட்சர மாலிகான்னு ஒரு புஸ்தகம் போட்டிருக்கார். இதில் நம்ம எஸ்ஆர் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் இங்கே இருந்த பெரியவர் அவர் எழுதின ஒரு நிபந்தம் லேகனம் இருக்கு அத்வைத பாவா பிரம்மசூத்திரேஷு அத்வைத பாவா இருக்குது. அது வச்சுன்னு தான் இப்போ நான் இது சொல்கிறேன். இப்போ இந்த சூத்திரத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே அதில் அவர் எழுதியிருக்கார். ஆனால் அது சாதாரணமாக படித்தா கிரகிக்க முடியாது. ஏன்னா ரொம்ப சாஸ்திர பாஷையில் இருக்குது. சாஸ்திரம் தெரிஞ்சவளுக்கு தான் அதை புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா கூட இது மற்றபடி பல கிரந்தங்கள் பல நிபந்தங்கள் எல்லோருக்கும் புரியும்படியாக இருக்குது. அதனுடைய சாராம்சம் இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையெல்லாம் போட்டிருக்கார். அந்த மாதிரி ஒரு புஸ்தகம். அதில் இருக்கிற விஷயந்தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அவருடைய அனுஸ்மரணம் பண்ணோம் இல்லையா, அதனால் அப்படி தான் பண்ணுறோம். அப்போது இந்த ஜன்மாத்தியஸ்ய யதஹா என்ற சூத்திரத்தில் தச்சப்தம் யதஹான்னு அது இப்படி தான் அத்வைதிகளுடைய மனசில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் நீங்கள் கண்டனம் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்க. இது ஸ்ரீபதி எல்லாம் இருக்கா, கண்டனம் பண்ணுங்க, எனக்கு ஒன்றும் விரோதம் இல்லை. இது நமக்கு இப்படி தானே நடக்கும். இது இப்படி சொல்கிறாரே அப்படி ஒரு உள்ளுக்குள்ளே இது இருக்குன்னா நீங்கள் கேட்கவே கூடாது. இது ஒன்றும் இது பண்ணுறதுக்காக இல்லை.
துவேஷம் பண்ணுறதுக்காக இல்லை. இதெல்லாம் சாஸ்திர சர்ச்சைன்னா அப்படி தான் மேலே மேலே வளரும். அதுக்கு மேலே நீங்கள் யோசிக்கக்கூடாது, பதில் சொல்லக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறதா? சொல்லுங்கோ, சொல்லாமே. இப்படி இருக்குன்னு இப்படி ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது, அவ்வளோதான். பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஈக்ஷத்தியதிகரணம்னு ஒரு அதிகரணம் வருது. ஈக்ஷத்தியதிகரணம் சமன்வயாதிகரணத்துக்கு அடுத்த அதிகரணம் ஈக்ஷத்தியதிகரணம் இருக்குது. அதில் என்ன விஷயம்? சதேவ சோம்யேதம் அக்ர ஆசீத் என்ற சாந்தோக்கிய வாக்கியத்தை வச்சுண்டு அந்த சதேவ சோம்யேதம்னு சொல்கிற அந்த அந்த பதார்த்தம் சத்துன்னு சொல்கிறதே, ஜெகத்காரணமாக சொல்லக்கூடிய பதார்த்தம் என்ன? இது சாங்கியால் சொல்லக்கூடிய மூலப்பிரகிருதியா அச்சேதன பிரதானம்னு சொல்கிறாரு, அந்த மூலப்பிரகிருதியா இல்லை பரமாத்மாவான்னு ஒரு விசாரம் நடக்கிறது. அதில் பரமாத்மா தான் சொல்கிறது, பரமாத்மா தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. சாங்கியாளுடைய அச்சேதன பிரதானம் அங்கே சொல்லவே இல்லைன்னு சித்தாந்தம் சாதிக்கக்கூடிய அதிகரணம். இந்த அதிகரணத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நான் சொல்கிறேன். தன்னிஷ்டஸ்ய மோக்ஷோபதேசாத் ஒரு சூத்திரம். தன்னிஷ்டஸ்ய மோக்ஷோபதேசாத் இருக்கு இல்லையா? தன்னிஷ்டா பரமாத்மனிஷ்டஸ்ய மோக்ஷः உபதிஷ்யதே. பரமாத்மனி நிஷ்டா யஸ்ய சஹ பரமாத்மனிஷ்டः. தன்னிஷ்டான சன்னிஷ்டான்னு அர்த்தம். அந்த சதேவ சோம்யேதம் அக்ர ஆசீத் என்ற வாக்கியத்தினால உபக்கிரமத்தில் சத்துன்னு எதை சொல்கிறதோ அந்த சத் பதார்த்தத்தை மனசில் வச்சுட்டு தான் தத்துவமசின்னு கடைசியில் சொல்கிறது. உபசம்ஹாரத்தில் தத்துவமசி தத்துவமசின்னு சொல்கிறது. அதில் தத்துன்னு சொல்கிறது எதை பற்றி சொல்கிறது? அந்த சத்பதார்த்தம் பரமாத்மாவே தான் தத்துன்னு சொல்கிறது. தத்துவமசி இது தன்னிஷ்டஸ்ய பரமாத்மனிஷ்டஸ்ய மோக்ஷः உபதிஷ்யதே. சரி இருக்கட்டுமே, அதனால் என்ன? அதனால் இங்கே சத்பதார்த்தம் அச்சேதன பிரதானம்னு எடுத்துக்க முடியாதுன்னு சித்தாந்தம் வரணும் இல்லையா? இந்த இடத்துல அபேதவாதத்தை ஒத்துண்டா தான் இந்த சித்தாந்தம் சொல்ல முடியும், பேதவாதத்தை ஒத்துண்டா இந்த சித்தாந்தம் சொல்ல முடியாதுன்னு ஒரு ஆர்குமெண்ட்டு. ஏன் சொல்கிறாருன்னா பாருங்கோ, சாங்கர பாஷ்யத்தில் எப்படி இருக்கு? தன்னிஷ்டஸ்யா சத்பதார்த்தே நிஷ்டா யஸ்ய சஹ சஹ தன்னிஷ்டா. சத்பதார்த்தः பரமாத்மா, தன்னிஷ்டஸ்ய பரமாத்மனிஷ்டஸ்ய கீதృశநிஷ்டா ஐக்கியேன நிஷ்டா ஸ்வரூபநிஷ்டா. அதுதான் என்னுடைய ஸ்வரூபம் என்ற மாதிரி ஒரு அறிவு, தத்துவஞானம். அப்பேற்பட்ட தத்துவஞானம் இருக்கிறவனுக்கு தானே மோட்சம் சொல்லப்பட்டிருக்கு. அதனாலன்னு சூத்திரார்த்தம். அதனால என்ன? இங்கே என்னுடைய ஸ்வரூபமே அது. அப்பேற்பட்ட நிஷ்டா இங்கே சன்னிஷ்டான்னு சொல்லணும். அது அச்சேதனம் சேதனுடைய ஸ்வரூபமாக இருக்க முடியுமா? ஸ்வேதகேதுவை பார்த்துட்டு சொல்கிறது, ஹே ஸ்வேதகேதோ தத்துவமசி. தத்துவமசின்னு ஐக்கியோபதேசம் எப்போ சரியாக வரும்? அந்த சத்பதார்த்தம் சேதனமாக இருந்தால் தான் சரியாக வரும், அச்சேதனமாக இருந்தால் சரியாக வராது. ஏன்னால் அச்சேதனம் அச்சேதனத்துக்கும் சேதனத்துக்கும் ஐக்கியம் வராது. அப்போது இது ரெண்டுமே சேதனமாக இருந்தால் தான் ஐக்கியம் வரும், அச்சேதனமாக இருந்தால் ஐக்கியம் வராது. ஐக்கியத்தை தானே இங்கே சொல்கிறது. அதனால் இது அச்சேதனம் இல்லை, சேதனம்தான், பரமாத்மா தான் என்ற மாதிரி அவர் சூத்திரத்துக்கு இது கொடுத்துருக்கார். அப்போது இங்கே ஐக்கியநிஷ்டான்னு சொல்லணும். பேதநிஷ்டையாக இருந்தால் பேதநிஷ்டா அது அச்சேதனமாக இருந்தாலும் பேதநிஷ்டை வரலாம் இல்லையா? அது வேறு இது வேறேன்னு நிஷ்டை தான் உங்களுக்கு தேவைப்படுறதுனால் அது சத்பதார்த்தம் அச்சேதன பிரதானமாகவே இருக்கட்டுமே. அது வேறே இது வேறே, நான் வேறே அது வேறே. அந்த மாதிரி சந்நிஷ்டா என்ற நிஷ்டைன்னா என்ன நிஷ்டை? அது மோட்சத்துக்கு காரணமாக சொல்ல வேண்டிய நிஷ்டை எப்பேற்பட்ட நிஷ்டை? ஐக்கிய நிஷ்டையா பேத நிஷ்டையா? பேத நிஷ்டை தான் தேவைப்படுறதுன்னு நீங்கள் பேதவாதிகள் சொல்லணும். அப்படி இருந்தால் இங்கே கண்டனமே வராது. அச்சேதன பிரதானத்தை கண்டனம் பண்ண முடியாது. ஏன்னால் அச்சேதனம் வேறே, சேதனம் வேறே, நான் வேறே, அச்சேதனம் வேறே, வேறே வேறேன்னு இருக்கும் பொழுது பேத நிஷ்டை பண்ணுறதுக்கு ஒன்றும் சிரமம் இல்லை. அப்போது தன்னிஷ்டஸ்ய மோக்ஷோபதேசான்யதானுபபத்தியா இஹ அச்சேதன பிரதானமேவ உபதிஷ்யதேன்னு சூத்திரார்த்தம் சொல்லணும். அந்த சூத்திரார்த்தம் சொல்ல முடியாதுன்னு ஒரு இதனால் என்ன கிடைக்கிறது? தன்னிஷ்டஸ்ய மோக்ஷோபதேசாத் என்ற சூத்திரத்தினால அத்வைதம் தான் சூத்திரக்காரருடைய மனசில் இருக்குன்னு கிடைக்கிறது. அடுத்தது ஆனந்தமயாதிகரணத்தில் ஒரு சூத்திரம்.
கடைசியில் அஸ்மின் அஸ்யச்ச தத்யோகம் சாஸ்தின்னு இருக்கு. அஸ்மின் அஸ்யச்ச தத்யோகம் சாஸ்தி. இந்த பிரகரணத்தில் காமாச்ச நானுமானாபேக்ஷா அஸ்மின் அஸ்யச்ச தத்யோகம் சாஸ்தின்னு 2 சூத்திரம். ஜீவனே சொல்லலை, பரமாத்மாவே தான் சொல்லப்பட்டிருக்குன்னு காமிக்கணும். ஜீவனை வியாவிருத்தி பண்ணி பரமாத்மாவை பிரதிஷ்டை பண்ணணும். அதுக்கு தான் கடைசியில் 2 சூத்திரங்கள். அது விற்த்திகார பட்சம் பாஷ்யக்கார பட்சம் வேற அது இருக்கட்டும், அதுக்கு இப்போ போக வேண்டாம். ஏதோ ஒன்று பரமாத்மா நிர்ணயம் பண்ணுறது உண்டு இல்லையா, அது ஆனந்தமய வாக்கியத்தை எடுத்துட்டு பண்ணுறதா, பிரம்மபுச்சம் பிரதிஷ்டான்ற வாக்கியத்தை எடுத்துட்டு ஏதோ ஒன்று. இந்த அதிகரணத்தில் பரமாத்மா தான் பிரகரண பிரதிபாத்தியம் அப்படி சொல்லணும். இது சொல்கிறதுக்காக வந்த அதிகரணம் ஆனந்தமய அதிகரணம். அதில் கடைசியில் அஸ்மின் அஸ்யச்ச தத்யோகம் சாஸ்தின்னு இருக்கு. அஸ்மின் அஸ்மின் எப்படியா சூத்திரார்த்தம்? அஸ்ய அஸ்மின் பரமாத்மனி அஸ்ய பிரதிபுத்தஸ்ய ஜீவஸ்யான்னு பாஷ்யத்தில் இருக்கு. பிரதிபுத்தஸ்ய அந்த சாட்சா்காரம் கிடைச்சவனாக இருக்கிற ஜீவன், சாட்சா்காரம் கிடைச்சவன், அவனுக்கு தத் யோகம் சாஸ்தி. தத் யோகம்னு இருக்கு. தத் யோகம்னா இங்கே பாஷ்யக்காரர் ஐக்கியம்னு சொல்லியிருக்கார். ஐக்கியம் ஐக்கியம் சாஸ்தின்னு இருக்கு. இப்போது யோகம்னு சொன்னால் ஐக்கியம்னு சாங்கர பாஷ்யத்தில் சொல்கிறார். இருக்கட்டும், அவர் அப்படி சொல்லட்டும். யோகம்னு சொன்னால் ஐக்கியம்னே சொல்லணும்னு கட்டாயமாக ஒன்றும் இல்லையே, யோகம் தான் இருக்கு. அப்படி கேட்கலாம். அப்போ பேதவாதிகளுக்கும் ஒன்றும் கஷ்டம் இல்லை. நீங்கள் அபேதவாதியாக இருக்கிறதுனால ஐக்கியம் ஐக்கியம்னு சொல்கிறீங்க, இருக்கட்டும். நாங்கள் பேதவாதத்தில் இருந்துட்டு வேறு விதமாக சொல்லுவோம். இதனால் என்ன விசேஷம்னு கேட்டால் அப்படி இல்லை, அதுக்குமே ஒரு விசேஷம் இருக்குது. அஸ்மின் அஸ்ய பிரதிபுத்தஸ்ய ஜீவஸ்ய அஸ்மின் பரமாத்மனி தத்யோகம் சாஸ்தின்னு இருக்கு. இங்கே இப்போ பாணினி சூத்திரத்தில் வையாகரனால் சின்ன சின்ன இது வியர்த்தம் சத் ஞாபகத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது ஒரு சின்ன ஒரு வார்த்தை வியர்த்தமாக போயிடும், அதனால் இப்படி சார்த்தக்கியம் வரணும். அதுதான் அந்த மாதிரி தான் இது சூத்திரத்தினுடைய சைலி. அது பரமாத்மாவை அடையிறது என்ற அர்த்தத்தில் யோகம்னு சொன்னால் போகும். தத்யோகம்னு எதுக்கு? தேன யோகா தத்யோகா ததாத்மனா யோகா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஜாஸ்தி அர்த்தம் வரணும். வெறும் ஒரு சம்பந்தம்னு அர்த்தம் மட்டும் விவக்ஷிதமாக இருந்தால் யோகம்னு போகும். அஸ்ய பிரதிபுத்தஸ்ய ஜீவஸ்ய பரமாத்மனி யோகம் சாஸ்தின்னு போகும். அஸ்மின் அஸ்யச்ச யோகம் சாஸ்தின்னு போகும். தத்யோகம் சாஸ்தி. அப்போது தத்யோகம்னு சொல்லும்பொழுது ஒரு 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 அதிகார்த்தம் வரணும். அந்த அதிகார்த்தத்தை எப்படி எடுக்கணும்னு கேட்டால், யோகம் என்று மட்டும் சொன்னால் கிடைக்காத ஒரு அர்த்தத்தை எடுத்தால் தான் தானே பிரயோஜனம். தத்யோகம்னு சொல்லும்பொழுது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அர்த்தம் வரணும்னால் எக்ஸ்ட்ரா தான் வரணும், இல்லைன்னா யோகம்னு சொன்னாலே அந்த அர்த்தம் கிடைக்கும். அப்போ தத்யோகம் எதுக்கு அர்த்தமாக போயிடுமே கேட்டால், அப்போ தத்யோகம் ததாத்மனா யோகா தத்யோகான்னு பாஷ்யக்காரர் சொல்கிறார். சாங்கர பாஷ்யம் ததாத்மனா யோகா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐக்கியம்னு அர்த்தம். ததாத்மனா யோகா சம்பந்தம், ததாத்மஸ்வரூபமாக அதனுடைய ஸ்வரூபமாகவே நிற்கிறதுன்னு அர்த்தம். அப்படி அர்த்தம் பண்ணலேன்னால் பண்ணாத போனால் யோகம்னு போருமே. அப்போ தத்யோகம்னு ஒரு வார்த்தை இருக்கிறதுனால அந்த கேவலம் சம்பந்தம் மட்டும் இல்லை, ஐக்கியன சம்பந்தான அர்த்தம் வரணும்னு ஒரு சுவாரஸ்யம் கிடைக்கிறது. இதெல்லாம் சூச்சனம்தான். இதனால் ஒன்றும் நம்மளால் பெரிய ஒரு இது ஒன்றும் சித்தாந்தம் ஒன்றும் பண்ண முடியாது. முக்கியமாக அது அத்வைதம் தான் விவக்ஷிக்கிறதுன்றது மேற்கொண்டு சூத்திரங்கள் இருக்காது, அப்புறம் சொல்கிறேன். இதெல்லாம் சூச்சனங்கள். அத்வைதபரமாக ஸ்பஷ்டமாக சூத்திரங்கள் இருக்குது. ஆஹச்ச தன்மாத்திரம் பேர்பட்ட சூத்திரங்கள் எல்லாம் இருக்குது. அத்வைதம்னு வார்த்தை சூத்திரத்தில் இல்லை, அத்வைதம்னு ஸ்ருதியில் இருக்குது, மாண்டூக்கிய ஸ்ருதியில் இருக்குது. அத்வைதம் மன்யந்தேன்னு இருக்குது. சூத்திரத்தில் அத்வைதம்னு பதம் இல்லை, துவைதம்னும் இல்லை, விசிஷ்டாத்வைதம் ஒன்றும் கிடையாது. சூத்திரம் அப்படியே போயின்னு இருக்கு. ஆனால் அத்வைதபரமாக கொண்டு வர வேண்டிய சூத்திரங்கள் அந்த நிர்ணயத்துக்கே வந்த சூத்திரங்கள் இருக்குது. அது அப்புறம் சொல்கிறேன். இதெல்லாம் சூச்சனம். அந்த சூத்திரங்கள் இருக்கும் பொழுது இதெல்லாம் சூச்சனம் கொடுக்கறது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்தரதிகரணம்னு இருக்கு இல்லையா, நேதிக்கும் சொன்னேன். அந்தஸ்தத் தர்மோபதேசாத்னு சூத்திரம். இங்கே
அந்தராதித்யே ஹிரண்மய புருஷோ திருஷ்யதே ஹிரண்யஸ்மஸ்ருர் ஹிரண்யகேஷः ஆப்ரணகாத் சர்வ ஏவ சுவர்ணः தஸ்ய யதா கப்யாசம் புண்டரீகமேவ அக்ஷிணி தஸ்யோதிதி நாம இத்தியாதி. இப்பேற்பட்ட ஒரு விசேஷ ஸ்வரூபம், விசிஷ்டஸ்வரூபத்தை நிரூபணம் பண்ணுறது உபாசனார்த்தமேவா, உபாசனம் பண்ணுறதுக்கு தான். இது ஒன்றும் தத்துவோபதேசம் கிடையாது. ஆனால் உபாசனைக்காக சொல்லக்கூடிய இந்த ஸ்வரூபம் பரமாத்மாவினுடைய ஸ்வரூபமா, இல்லை ஏதோ ஒரு ஆதித்யனை அடைந்த ஏதோ ஒரு ஜீவனுடைய ஸ்வரூபமா, வேறு ஏதாவது ஒரு தேவதையா, அப்படியெல்லாம் ஒரு கேள்வி கேட்டு இது பரமாத்மா கிடையாதுன்னு பூர்வபக்ஷம் பண்ணி சித்தாந்தம் பண்ணுறது பரமாத்மா தான் சித்தாந்தம் பண்ணுறது இல்லையா? இந்த அதிகரணத்தில் பூர்வபக்ஷம் பண்ணுறதுக்கு என்ன யுக்தி? ரூபஸ்ரவணாச்சா என்ன இருக்கு? ஹிரண்யஸ்மஸ்ரு ஹிரண்யகேஷா இத்தியாதி ரூபவத்வஸ்ரவணாச்சான்னு இருக்கு. அதுதான் முக்கியமான யுக்தி அங்கே. இது பரமாத்மா கிடையாதுன்னு பூர்வபக்ஷம் பண்ணுறதுக்கு முக்கியமான யுக்தி அங்கே என்னன்னா ரூபவத்வஸ்ரவணாச்சா, இதுதான் முக்கியமான யுக்தி. அந்த யுக்தி ஏன் அதுதான் முக்கியமான யுக்தின்னு கேட்டால் என்ன சொல்லணும்? இன்னும் ஒன்று ரெண்டு யுக்தி இருக்குது. வேறு என்ன இருக்குது அதில்? ஐஸ்வர்ய மரியாதா ஸ்ரவணம்னு இருக்குது. அந்த ஆதித்யே திஷ்டன் இருக்குது. ஆதித்யனுக்குள்ளே இருக்கிறவன், ஆதித்யனுக்குள்ளே இருக்கிறவன் சொல்லும் பொழுது எப்படி பரமாத்மாவை இருக்க முடியாதுன்னு கேள்வி வரலாம். ஆனால் அதெல்லாம் துர்பல யுக்தி. ஏன்னால் யா ஆதித்யே திஷ்டன் ஆதித்யாதந்தரா எம் ஆதித்யோ ந வேதா எஸ் ஆதித்ய ஷரீரன் அந்தர்யாமி பிராமணத்தில் பரமாத்மா ஆதித்யனுக்குள்ளே இருந்துட்டு நியந்திரணம் பண்ணுறான்னு ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கு. அதனால் ஆதித்யனுக்குள்ளே நிற்கிறதுன்னு சொல்லும் பொழுது அது பரமாத்மா இருக்காதுன்னு சந்தேகம் வராது. அப்போ அந்த அதிகரணத்தில் சந்தேகம் எப்படி வந்ததுன்னு அதுதான் நமக்கு இப்போது எவிடன்ஸு. அந்த அதிகரணத்தில் இப்படி வர்ணனம் பண்ணக்கூடிய ஸ்வரூபம் பரமாத்மாவினுடைய ஸ்வரூபமா இல்லை வேறு யாரோ ஒருத்தருடைய ஸ்வரூபமா ஒரு சந்தேகம் எப்படி வந்தது? ரூபவத்வ ஸ்ரவணாத், அதனால தான் சந்தேகம் வந்தது. அதுதான் முக்கியமான யுக்தி. இந்த யுக்தியினால் பூர்வபக்ஷம் பண்ணணும்னால் நீங்கள் அத்வைதத்துக்கு வரணும். ஏன்னா அத்வைத சம்பிரதாயத்தில் ரூபம் கிடையாது, பரமாத்மாவுக்கு ரூபம் கிடையாது, சரீரம் கிடையாது, அசப்தம் அஸ்பரிசம் அரூபம் அவ்வியம் நிர்குணம். நிர்குணமாக இருக்க ரூபங்கள் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அதனால் இந்த மாதிரி ஸ்வரூபம் வரவே முடியாது என்றது யாருடைய சித்தாந்தம்? அத்வைதிகளுடைய சித்தாந்தம். அப்போ அத்வைதத்தை மனசில் வச்சுன்னு தான் அந்த பூர்வபக்ஷம் வரும். அப்போ அந்த அப்பேற்பட்ட ஒரு பூர்வபக்ஷம் வர்றதுனால தெரியறது இது அத்வைதத்தை மனசில் வச்சுன்னு தான் இந்த பூர்வபக்ஷத்தை கொண்டு வர முடியும். அதனால் அத்வைதம் தான் சூத்திரகாருடைய மனசில் இருக்குன்னு இதனால தெரிகிறது. வேறு விதமாக பூர்வபக்ஷனா இப்போது பரமாத்மா இல்லை வேற ஒருத்தர்னு பூர்வபக்ஷம் பண்ணணும்னால் யுக்தி வேணும் இல்லையா? இதுக்கு சித்தாந்தம் என்ன? மாயாமயம் ரூபம் பரமாத்மனா அப்படி வியாபகாரிகம் சம்பவத்தின்னு. அது இருக்கட்டும். அத்வைத பட்சத்திலையும் பரமாத்மாவுக்கு ரூபம் வராதா? வரலாமே. எப்படி? மாயாமயம் ரூபம் பவதி பக்தானுகிரகார்த்தம். மாயாமயமான ரூபம் அது பாரமார்த்திகம் இல்லை, அவ்வளோதான். அது சித்தாந்தம். சித்தாந்தம் இருக்கட்டும். பூர்வபக்ஷம் எப்படி வருது? அசப்தம் அஸ்பரிசம் அரூபம் அவ்வியம், இப்படி பரமாத்மாவுக்கு ரூபம் கிடையாதுன்னு ஸ்ருதி இருக்கிறதுனால அப்போ இந்த ஸ்ருதியை முக்கியமாக வச்சுட்டு இருக்கிறவன் யார்? அத்வைதி தானே. அப்போ அத்வைத சம்பிரதாயத்தில் அந்த பூர்வபக்ஷம் சுவாரஸ்யமாக இருக்கும். மற்ற பட்சத்தில் அந்த அளவுக்கு அந்த பூர்வபக்ஷம் சுவாரஸ்யமாக இருக்காதுன்னு ஒரு 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 தாட். இது வேறு விதமாக. அப்போ மற்றவ என்ன பண்ணால் வேறு இந்த யுக்தியை வச்சு முக்கியமாக வச்சுட்டு உங்களால் பூர்வபக்ஷம் பண்ண முடியாது. வேறு ஏதாவது யுக்தியை வச்சுட்டு வேணும்னா பூர்வபக்ஷம் பண்ணலாம். இந்த யுக்தி அத்வைதிகளுக்கு தான் சரியாக வரும். அது வரும். இல்லை விஷய வாக்கியம் என்ன? அது ஒரு விஷய வாக்கியமே இது வேண்டாம், வேறு ஏதாவது விஷய வாக்கியம் வச்சுக்கோங்கன்னு கேட்குறான். இதில் இது கேட்ட கேள்வி இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். அது சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போது இந்த ஒவ்வொரு அதிகரணத்திலும் எதை பற்றி விசாரம் பண்ணணும்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த சூத்திரம் படித்தால் சில சூச்சனைகள் கிடைக்கிறது என்றது சொல்லுவோம். ஓரளவுக்கு கிடைக்கிறது, அவ்வளோதான். அந்த அளவுக்கு ஒன்றும் கிடைக்காது. சில இடத்துல கிடைக்கும், சில இடத்துல ஓரளவுக்கு தான் கிடைக்கும். அந்தர்யாமி அதிதைவாதிஷு தத்தர்ம வியபதேசாத், அது நல்லா தெரியுது. அந்தர்யாமின்னு வார்த்தை இருக்கிறதுனால அந்தர்யாமி, அங்கேயும் அந்தர்யாமின்னு வார்த்தை ஸ்ருதியில் கிடையாது.
அந்தர்யாமின்னு வார்த்தை இருக்கா? ஸ்ருதியில் கிடையாது. யப் பிருத்திவியாம் திஷ்டன் யப் பிருத்திவியாம் அந்தரோ எம் பிருத்திவி ந வேதா எஸ்ய பிருத்திவி சரீரம் ஏஷத ஆத்மா. ஸ்ருதியில் இருக்கு. சாரி ஸ்ருதியில் இருக்கு. அந்தர்யாமின்னு இருக்கு. ஆமாம் ஆமாம், ஸ்ருதியில் இருக்கு. தப்பாக சொன்னேன். ஏதோ மனசில் வந்தது. சரி, அந்த இடத்துல தெரியும், கரெக்டாக தெரியும். அந்த இடத்தை வச்சுட்டு தான் விசாரம் நடக்கிறதுன்னு தெரியும். பல இடத்துல தெரிஞ்சுக்க முடியாது அது. ஆனால் அந்த பாஷ்யக்காரர் சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த சூச்சனம் கிடைக்கிறதுன்னு. நம்மளே பார்த்தா ஒன்றும் கிடைக்காது. நம்மளே பார்த்தா இது என்ன, எதை பற்றி சொல்கிற, எதை பற்றி விசாரம் நடக்கிறது, எந்த உபனிஷத் சந்தர்ப்பத்தில் இந்த விசாரம் நடக்கிறதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. அதனால் எந்த அதிகரணத்தில் எந்த விஷய வாக்கியத்தை வச்சுட்டு எப்படி விசாரம் பண்ணுறது என்றது சம்பிரதாயம்தான் அனுசரிக்கணும். சம்பிரதாயம்னா என்ன? சம்பிரதாயம்னா என்ன பாருங்க. அவிச்சின்ன குரு சிஷ்ய பரம்பரா, இதுக்கு தான் சம்பிரதாயம்னு பேர். அவிச்சின்ன குரு சிஷ்ய பரம்பரா, அவிச்சின்னா குரு சிஷ்ய பரம்பரா, அவிச்சின்ன குரு சிஷ்ய பரம்பரா, இதுக்கு தான் சம்பிரதாயம்னு பேர். அது சில சம்பிரதாயங்கள் அனாதியாக இருக்கும், சில சம்பிரதாயங்கள் சாதியாக கூட இருக்கும். அது சம்பிரதாயம்னா பௌருஷய கிரந்தத்துக்கும் சம்பிரதாயம் வரலாம். இப்போ ஏற்பட்ட கிரந்தங்களுக்குன்றது மட்டும் இல்லை, ஒரு சிஸ்டமேட்டிக்காக போகக்கூடிய எந்த கிரந்தத்துக்கும் ஒரு சம்பிரதாயம் இருக்குது. இப்போது கதாதர பட்டாச்சாரியர் தர்க்கசாஸ்திரத்தில் பெரிய வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அந்த காதாதரின்னு சொல்லுவோம், தார்க்கிகாலெல்லாம் வாசிச்சுட்டு இருப்பார். அந்த காதாதரி கிரந்தத்துக்கு எப்படி அர்த்தம் சொல்லணும் என்றதுக்கு ஒரு சம்பிரதாயம் இருக்கு இல்லையா? இஷ்டப்படி நான் இப்படி சொல்கிறேன், நீங்கள் அப்படி சொல்லுங்கோ, இவர் அப்படி சொல்லட்டும், தர்க்கம் தானே. என்ன அந்த உதாரணையை எதுக்கு எடுத்தேன்னா, வைதிகம் வேதார்த்த விசாரம் ஒன்றும் கிடையாது, ஒரு அனாதரம். இதெல்லாம் தர்க்கம், ஒரு யுக்தி அப்படி அப்பப்போ தோன்றது அப்படியே மனசில் வச்சுன்னா அந்த எப்படியாவது விளக்கணும், அவ்வளோதான். அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னால் அது கதாதரர் பண்ணினதுக்கு அப்புறம் தானே. கதாதர பட்டாச்சாரியர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கிரந்தங்கள் கிடையாது. அதுக்கும் ஒரு சம்பிரதாயமா? ஆமாம், சம்பிரதாயம் இருக்குது, அது பரிபாலனை பண்ணி தான். ஆனால் எப்படின்னால் அவர் அந்த பழைய காலத்தில் எப்படி இருக்குன்னா, அந்த கிரந்தம் பண்ணினவர் சும்மா இருக்க மாட்டார். ஒரு 10 சிஷ்யாலை கூட்ட தனக்கு விவக்ஷிதமான அர்த்தத்தை உபதேசம் பண்ணுவார். இல்லைன்னா எப்படி கிடைக்கிறது இந்த அர்த்தம் இந்த வரைக்கும்? புதுசாக ஒருத்தர் உட்காந்து யோசிச்சா அப்படி ஆகாசத்திலிருந்து எடுத்து எழுதுறது கிடையாது. இந்த வியாக்கியானங்கள் எல்லாம் அது கிடைக்காது. அந்த குரு சிஷ்ய பரம்பரை இருக்குது. இப்போ கதாதரர் ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா குமாரில பட்டர் ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். யாரோ ஒருத்தர் பிராச்சீன ஆச்சாரியால் யாராக இருந்தாலும், அது சங்கராச்சாரியராக இருந்தாலும் ராமானுஜாச்சாரியராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கிரந்தம் எழுதி சும்மா இருக்க மாட்டார். அது ஒரு ட்ரெடிஷ்னலாக போக வேண்டிய படித்து மேலே போக வேண்டிய கிரந்தம்னு அவருக்கு இருக்குன்னா, இது நோட்டை எழுதுகிற மாதிரி இல்லை. அவரே ஒரு 10 பேரை கூட்டு அதை புரிய வைக்கணும். இப்படி இந்த இடத்துல இப்படி வியாக்கியானம் பண்ணணும்னு புரிய வைக்கணும். அதுக்கு மேலே சில கல்பனைகள் எல்லாம் அப்புறம் பிரதிபாசாலிகள் அப்புறம் இருக்கலாம். ஆனால் பேசிக்காக ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும் இல்லையா? இந்த இடத்துல இதுதான் விஷயம். அந்த மாதிரி ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சராவது ஒரு 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 வித்தியாசம் இல்லாமல் போகணும்னால் அப்படி தான் பண்ணுவாங்க. அந்த கதாதரர் 10 பேரை சிஷ்யாலை கூட்டு பாடம் சொல்லியிருப்பார் கண்டிப்பாக. அவள் திருப்பி சிஷ்ய பரம்பரை வரும், அது பல இடத்துல போயிடும். அந்த மாதிரி அந்தந்த இடத்துல கதாதர சிஷ்யால் இருப்பார் இல்லையா? சின்ன வித்தியாசங்கள் வந்தால் கூட அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் மாறாது. ஒரு லட்சணம் சமன்வயப்படுத்துறது இப்படி, ஸ்வம் இதுதான் எடுக்கணும், சுவாஸ்ரயா இதுதான் எடுக்கணும், இந்த மாதிரி ஒரு பத்ததி இருக்கும். அது நான் எனக்கு இஷ்டப்படி சொல்கிறேன்னு சொல்ல முடியாது. அது அவருக்கு முன்னாடி அது இல்லை, அவர் ஆரம்பித்து தான் அந்த பரம்பரை இருக்கட்டும். ஆனால் அதை அவிச்சின்னமாக காப்பாற்றணும் இல்லையா? அதுக்கு தான் இந்த பாடம் சொல்கிறது. அந்த மாதிரி சம்பிரதாயங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி பிரம்மசூத்திரங்கள் வேதவியாசர் பண்ணியிருப்பார்னால் அவரே அதுக்கு இந்த அதிகரணத்தில் இந்த விஷய வாக்கியம், அது இப்படி பூர்வபக்ஷம், இப்படி சித்தாந்தம் கண்டிப்பாக சொல்லியிருக்கணும், சந்தேகமே இல்லை. ஆனால் அது எங்கேயாவது ஒரு கனெக்ஷன் போயிடுறது. ஆனால் அதை பழைய கிரந்தங்கள் கிடைக்கல. இப்போ பழைய விருத்தி கிரந்தங்கள் இருந்திருக்கு. பகவத் பாதாளோ, சங்கர பகவத் பாதாளோ, ராமானுஜரோ, மத்வரோ,
வல்லபரோ நிம்பார்க்கரோ யாருமே வர்றதுக்கு முன்னாடி கூட விற்பி கிரந்தங்கள் நிறைய இருந்திருக்கு. அது சாங்கர பாஷ்யத்திலிருந்தே தெரியுறது. விற்பிக்காரர் இப்படி சொல்கிறான்னு சொல்கிறாரு, அப்போ அது தெரியுறது. ஆனால் அந்த விற்பி கிரந்தங்கள் நான் ராமானுஜரே கிரிட்டிசைஸ் பண்ணேன், அவர் ஒன்றும் கோட் பண்ணலைன்னு. இவரும் கோட் பண்ணலை, ராமானுஜரே கிரிட்டிசைஸ் பண்ண. அதனால் அது மட்டும் இல்லை, இவரும் பகவத் பாதாவும் கோட் பண்ணலை. விற்பிகாராஸ்து ஏவம் வதந்தின்னு சொல்லவே இல்லை. உண்மையான சொல்கிறேன், விற்பிகாரன் ஒரு வார்த்தையே சொல்ல. அவர் சாங்கர பாஷ்யத்தில் விற்பிகாரர்னு ஒரு வார்த்தையே சொல்லலை. அப்போது இவர் கண்டிக்கிற அந்த பட்சம் கேச்சித்துன்னு சொல்லுவார். அது யாருடைய பட்சம்னு கேட்டால் அது வியாக்கியாரக்காரர் சொல்கிறார். விற்பிகாரம் அனூத்திய நிராகரோதி, இது படித்து தான் நாம் சொல்லிகிட்டு இருக்கோம். விற்பிகாரம் மத மாத்திர உச்சதே, அவ்வளோதான். அப்போ விற்பிகாரன் இருந்திருக்கான்னு தெரியும், அவ்வளோதான் தெரியும். அது கோட் பண்ணவே இல்லை, அவரும் கோட் பண்ணலை, இவரும் கோட் பண்ணலை, யாருமே கோட் பண்ணலை. ஆனால் இருந்திருக்கு. இது என்ன நமக்கு என்ன இடைஞ்சல் வந்துடுதுனால், இப்போ இந்த மாதிரி சர்ச்சையெல்லாம் ஏன் நடக்கிறதுனா, வியாசர் என்ன நினச்சிருப்பாரோ, சூத்திரங்கள் அஸ்பஷ்டமாக தான் இருக்குது. எல்லோரும் ஒத்துக்க வேண்டிய விஷயம், சூத்திரங்கள் படித்தா அஸ்பஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா அப்படி தான் பண்ணியிருக்கார். அது ஒரு பద్ధதி. பழைய காலத்தில் ஸ்பஷ்டமாக சொல்ல மாட்டார், அது சம்பிரதாயத்தை தான் வரணும்னு நினச்சிட்டு அப்படி பண்ணியிருக்காரோ தெரியாது. அப்போது அவருடைய விவக்ஷை என்னன்றது இப்படி சூச்சனை தான் கிடைக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நம்மளால் என்ன பண்ண முடியும்? அவிச்சின்னமான பரம்பரைன்னு, அவிச்சின்னமான பரம்பரை யாருக்கு தெரியும்? அப்போது உண்மையாக சொல்லட்டுமா, நம்மளுடைய பரம்பரையில் நம்பிக்கை இருக்கிறது, அவ்வளோதான். அப்படி தானே? இவ்வளோ சாமர்த்தியமாக பேசுகிறோம், அது அது கர்த்தவியம். ஏன்னா நம்மளுடைய சம்பிரதாயத்தை எப்படியெல்லாம் அது 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 விளக்கமாக இருக்குது, சூத்திரங்கள் அனுகூலமாக இருக்குன்றது காமிக்க வேண்டியது நம்மளுடைய கர்த்தவியமாக இருக்குது. அதனால சொல்லிகிட்டு இருக்கோம், அவ்வளோதான். அப்போது அதை அவிச்சின்னமான ஒரு பரம்பரை இருக்கிற மாதிரி தெரியும், பிடிக்கவே முடியாது என்ற மாதிரி இல்லை. அதுக்காக நான் சொன்ன சில விஷயங்கள், பழைய 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 காலத்திலெல்லாம் அத்வைதத்தை தான் வேதாந்தம் ஒத்துருக்கோம். அதுக்கு தான் சொன்னேன். ஏதோ ஒரு வினிகமகம் வேணும் இல்லையா? எல்லோரும் ஒரே மாதிரி சொன்னால் அதுக்கு உபயோகம் இல்லை. அதனால் இல்லை, நமக்கு சில விசேஷங்கள் இருக்குது காமிக்கணும் இல்லையா? அதுக்கு தான் சொன்னேன். அத்வைதத்துக்கு தான் சூத்திரத்தினுடைய தாத்பரியம் இருக்க முடியும். ஏன்னா பழைய காலத்திலெல்லாம் இவரே வர்றதுக்கு முன்னாடி அத்வைதம் தான் பிரசித்தி இருந்தது, மற்ற சம்பிரதாயங்கள் ஒன்றும் பிரசித்திக்கு வரலன்னு சொல்ல. அதுக்கு தான் சொன்னேன். அப்போது சூத்திரத்தில் எந்த விஷய வாக்கியத்தை எடுக்கிறது என்றதும் இதெல்லாமே ஒரு சம்பிரதாயத்திலிருந்து தான் கிரகிக்கணும். சங்கராச்சாரியரும் அப்படியே யோசிச்சு ஆகாசத்திலிருந்து இந்த சூத்திரம் இதில் இதுதான் இருக்கட்டும், அது கிடைக்கணும், அப்படி தான் இருக்கட்டும், அப்படி பண்ணலை அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அப்படின்னா அவரும் அசாம்பிரதாயிகள் தான் சொல்லணும். அப்படி இருக்காது. இப்போ அவரே சொல்கிறார் இல்லையா, கோவிந்த பகவத் பாதாள கட்டு சன்னியாசம் வாங்கிக்கிறது, அங்கே அத்வைதம் வாசிக்கிறதுன்னு என்ன வாசிக்கிறது? கிரந்தமே கிடையாது. இவர் வர்றதுக்கு முன்னாடி கிரந்தமே இல்லைன்னா என்ன வாசிக்கிறது? அப்போ நம்ம ஒரு கல்பனை இருக்கணும் இல்லையா? ஸ்ருதி சொல்லி கொடுத்துருக்கலாம், உபனிஷத்துக்கு அர்த்தம் சொல்லி கொடுத்துருக்கலாம் இல்லையா? அப்படி தானே கல்பனை பண்ணணும். ஒரு ரிசர்ச் பண்ணும்பொழுது பிரம்மசூத்திரங்கள் இருந்தது, விற்த்திகள் இருந்திருக்கலாம், அத்வைதபரமாக விற்த்திகள் இருந்திருக்கலாம். அந்த விற்பி கிரந்தங்களை எடுத்துட்டு இப்படி தான் இந்த அதிகரணத்தினுடைய ஸ்வரூபம். பாஷ்யம் இல்லையா? பாஷ்யம் இருந்த வரைக்கும் யாருமே பண்ணலை. துவமேவ குரு அவருடைய குருநாதர் உபதேசம் பண்ணியிருக்கலாம். எப்படி பண்ணணும்? அயமேவ பூர்வபக்ஷா, இப்படி தான் பூர்வபக்ஷம் வரணும், இப்படி தான் சித்தாந்தம் வரணும், இதுதான் யுக்தி இருக்கணும், ஓரலாக சொல்லி கொடுத்துருக்கலாம். அது இவர் அழகாக ஒரு பாஷ்யமாக போட்டிருக்கலாம். இதுக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. இப்போது சில பேர் என்ன பண்ணுவார், சங்கராச்சாரியனா அப்பேற்பட்ட ஒரு மகான்னு காமிக்கிறதுக்கு மகான்னு காமிக்கணும், அதுக்காக எதுவும் சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த வரைக்கும் சூத்திரத்துக்கு அர்த்தமே தெரியாமல் இருந்தது. இவர் தான் அர்த்தம் போட்டு கொடுத்துருக்காருன்னு. அதெல்லாம் ஒரு விளையாட்டுக்காக சொல்லலாம், அலங்காரத்துக்காக சொல்லாமல் வழியே. அப்படி இருந்தால் அது தப்பு தான். அப்படி இருந்தால் அவரும் சம்பிரதாயத்தில் வரலேன்னு அர்த்தம், விபரீதமாக போயிடும். அதனால் அதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அது சம்பிரதாயத்தை குருமுகமாக தெரிஞ்சுண்டு அவரை சொல்கிறபடி அவரை அனுசரித்து அவரை சொல்லி கொடுத்த பத்ததியில் பாஷ்யத்தை பண்ணியிருக்கார், அவ்வளோதான். அப்படி இருக்கும்பொழுது சூத்திரம் அவர் அந்த அத்வைத பாஷ்யத்துக்கு சூத்திரம் இதில் பல இடங்கள் நமக்கு அனுகூலமாக இருக்குதுன்னு காமிக்கணும், அவ்வளோதானே? அதுதான் பண்ணிகிட்டு இருக்கேன். பிரதர்தனாதிகரணம்னு வருது. பிரதர்தனாதிகரணம் முதல் பாதத்திலேயே கடைசியில் அதிகரணம். அதில் இந்திரன் உபதேசம் பண்ணுறார்
பிரதர்தனன் ஒரு அசுரன், அவனை ரொம்ப பிரியமாக இந்திரன் கூட்டு உபதேசம் பண்ணுறான். ஒரு உபாசனத்தை சொல்லி கொடுக்குறான் இந்திரன். யாரே உபாசனம் பண்ணணும்? மாம் உபாஸ்வா சொல்கிறா. என்னைய உபாசனம் பண்ணு, என்னைய உபாசனம் பண்ணுன்னு சொல்கிறா. இது எப்படி? அதனால அந்த பூர்வபக்ஷம் வந்துடுது. இது என்ன இந்திரனுடைய உபாசனம்? இந்திரன் தானே சொல்கிறான். நான் இங்கே உட்காந்து நீங்கள் எல்லோரும் என்னை பஜனம் பண்ணுங்கன்னு சொன்னால் நான் யார்? நான் தான், அவ்வளோதான். நான் என்ன சொன்னால் அகம் சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? நான் தான் அர்த்தம், சொல்கிறவன் தானே அர்த்தம். இதெல்லாம் வச்சுட்டு பூர்வபக்ஷம் பண்ணி இந்திரனுடைய உபாசனமோ இல்லை வேறு சில லிங்கங்கள் இருக்குது, வாயுவினுடைய உபாசனமோ பிராணனுடைய உபாசனமோ அப்படிலாம் 1 2 3 கேள்விகள் கேட்டு சித்தாந்தம் பண்ணியிருக்கார். இல்லை அது பரமாத்மா தான் அங்கே பரமாத்மாவனுடைய உபாசனம் தான் சொல்கிறதுன்னு சித்தாந்தம் பண்ணியிருக்கார் அந்த அதிகரணத்தில். அதுக்கு சில லிங்கங்கள் எல்லாம் இருக்குது, உபக்கிரமம் உபசம்ஹாரம் எல்லாம் பரமாத்மா பரமாக இருக்குது. பிராணஸ்ததானுகமாதுன்னு சூத்திரம். பரமாத்மா பரமாக இருக்குது, உபக்கிரமமும் உபசம்ஹாரமும் எல்லாமே. அதனால் இது பரமாத்மா உபாசனம் தான், இந்திர உபாசனம் கிடையாதுன்னு சரி சித்தாந்தம் ஆயிடுத்து. அதுக்கு மேலே கேள்வி, சரி பரமாத்மா உபாசனத்தை இவர் உபதேசம் பண்ணுறதா இருந்தால் பரமாத்மானம் உபாஸ்வான் தானே உபதேசம் பண்ணணும், மாம் உபாஸ்வான் ஏன் உபதேசம் பண்ணுறார்? பரமாத்மாவினுடைய உபாசனம் தான் உபதேசம் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் எல்லோரும் ஈஸ்வர பஜனம் பண்ணணும், பரமாத்மா உபாசனம் பண்ணணும் தானே நான் சொல்லணும். என்ன உபாசனம் பண்ணுங்கன்னு சொன்னால் சரியாக இருக்குமா? கேள்வி கேட்டு அதுக்கு பதில் கொடுக்குறார். என்ன சூத்திரம்? சாஸ்திர திருஷ்டியா தூ உபதேசோ வாமதேவவத் சூத்திரம். சாஸ்திர திருஷ்டியா தூ உபதேச பரமாத்மோபாசனம்தான் அங்கே விவக்ஷிதமாக இருந்தால் கூட இந்திரன் சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னால் இந்திரன் சாஸ்திர திருஷ்டியில் உபதேசம் பண்ணுறார், அதனால தப்பு இல்லைன்னு. அது எப்படி சாஸ்திர திருஷ்டி இருந்தால் பெரிய பண்டிதனாக இருந்தால் எதுவும் சொல்லலாமா? அப்படி அர்த்தமா? அப்படி இல்லை. தனக்கு ஜீவபிரம்ம ஐக்கியத்தை யோசிச்சுன்னு சொல்கிறான்னு அர்த்தம். தனக்கு இருக்கிற ஜீவபிரம்ம ஐக்கியம், நான் இந்திரனாக இருந்தாலும் இந்திரன் என்றது ஒரு வியாபகாரிகமான தன்மை. உண்மையாக நான் எப்பேற்பட்டவன்? பரமாத்மா தான். ஐக்கியத்தை மனசில் வச்சுண்டு பரமாத்மாவே நேரடியாக பேசுகிறதா இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்திரன் பேசுகிறான். பூதாவேஷ நியாயம் தெரியுமா? பூதாவேஷம் பிரேதாவேஷம் சொல்கிறது இல்லையா? சில இதெல்லாம் உள்ளுக்குள்ளே வந்துடுத்துனால் அதுக்கப்புறம் சில வேறு விதமாக மாறிடும். அதுக்கப்புறம் நான் பேசுகிற மாதிரி இல்லை, அந்த பூதம் தான் பேசுறது, பிசாச்சு பேசுகிற மாதிரி தான் இருக்கும். எனக்கு தெரியாத லாங்குவேஜ் எல்லாம் வரும், எனக்கு தெரியாத லாங்குவேஜ் எல்லாம் பேச முடியும். அந்த ஆவேசம் வந்துடுத்துனால் அது போச்சுன்னா சாதாரணமாக போயிடுது. அந்த மாதிரி இந்திரன் மாம் உபாஸ்வான்னு சொல்கிறான். எப்படி? பரமாத்மாவே நேரடியாக வந்துண்ட உபாசனம் உபதேசம் பண்ணுறதா இருந்தால் எந்த லாங்குவேஜில் உபதேசம் பண்ணுவாரோ, எந்த பாஷையில் சொல்லுவாரோ அந்த மாதிரி இந்திரன் சொல்கிறாருன்னு. அப்போ என்ன அவனுக்கு பைத்தியமா? இல்லை, சாஸ்திர திருஷ்டி. சாஸ்திரம் என்ன சொல்கிறது? தத்துவமசின்னு சொல்கிறது, ஜீவபிரம்ம ஐக்கியத்தை சொல்கிறது இல்லையா? அதனால அந்த தன்னுடைய பரமாத்மா ஐக்கியத்தை மனசில் வச்சுட்டு மாம் உபாஸ்வான்னு சொல்கிறது. இதுதான் கீதையில் எத்தனையோ அத்தியாயங்கள் இப்படி தான் சமாளிக்க முடியும். அதுவும் நான் தான், இதுவும் நான் தான் சொல்கிறது இல்லையா பகவான் ஸ்ரீகிருஷ்ணன்? அது எப்படி? விபூதி யோகத்தில் சொல்கிறது இல்லையா? அப்படி தான் பேச்சு வர்றது. எல்லாமே நான் சொன்னால் யார்? இல்லை, அவர் சாட்சாத் நாராயணன் சொன்னால் கூட இந்த பேசுகிற கிருஷ்ணன் யார்? பேசுகிற கிருஷ்ணன் என்றது வசுதேவ சுதனாக ஒரு சரீரத்தில் இருந்துட்டு தானே பேசுகிறார். அந்த சரீரத்தோட பரிச்சின்னமான சுரூபம் தானே அங்கே இருக்கு முன்னாடி. அவர் எப்படி ஜெகத்காரணமாக இருக்க முடியும்? பகூனிமே வெதீதானி ஜன்மானி தவச்சார்ஜுனா. எல்லோருக்கும் நான் தான் யோகத்தை உபதேசம் பண்ணியிருக்கான்னு சொல்கிறார். எல்லோருக்கும் ஆதியாக இருந்தவன் நான் சொல்கிறான். கீதையிலும் இருக்கு சாஸ்திர திருஷ்டியாவது உபதேசா மாமேவ ஏ பிரபத்தியந்தே மாயாம் ஏதாம் தரந்திதே இருக்கு இல்லையா? இதெல்லாமே அந்த உபதேசம் பண்ணுற பரிச்சின்னமான மூர்த்தி. அது பகவான் ஸ்ரீகிருஷ்ணனாக இருந்தால் கூட அந்த உபதேசம் பண்ணுற ரீதியில் அவர் ஒரு பரிச்சின்ன மூர்த்தி தானே.
அந்த ஒரு சரீரம் என்றது அவதார மூர்த்தியாக இருக்கட்டும், அது திவ்ய சரீரமாக இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் அந்த ஸ்வரூபத்தில் அவர் ஜெகத்காரணமாக இருக்க முடியாது. ஏன்னா அந்த ஸ்வரூபத்தில் அவர் வசுதேவருக்கு பிறந்தவர். அந்த ஸ்வரூபத்தோட தத்ஸ்வரூப விசிஷ்ட ரூபேணா, புரியுறதா, அந்த ஸ்வரூபத்தோடு சேர்ந்த இருக்கிறவர் என்ற தன்மையில் அவர் ஜெகத்காரணமாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அதனால அந்த ஜெகத்காரணமாக இருக்கிற அந்த ஸ்வரூபத்தை தன்னுடைய தாதாத்மியத்தை யோசிச்சுட்டு தான் சொல்கிறார், அகமேவ இதம் சர்வம் சொல்கிறார். அந்த மாதிரி இங்கேயும் வந்து இந்திரன் பிரதர்தனன் என்ற அசுரனுக்கு உபதேசம் பண்ணும் பொழுது சாஸ்திர திருஷ்டினா என்ன, ஐக்கிய திருஷ்டி, தத்துவமசி என்ற உபதேசிக்கக்கூடிய ஜீவபிரம்ம ஐக்கிய திருஷ்டியை மனசில் வச்சுட்டு தான் அந்த உபதேசம் பண்ணுறதுன்னு அந்த அபிப்பிராயத்தில் இந்த சூத்திரம் பண்ணியிருக்கார். சாஸ்திர திருஷ்டியா தூ உபதேசோ வாமதேவவத் அகம் மனுரபவம் சூரியஷ்டான் வாமதேவர் கர்ப்பயேவ ஏதத் சயான பிரதிபேதே அகம் மனுரபவம் சூரியஷ்டான்னு இருக்கு. அந்த வாமதேவர் எப்படி பேசுகிறாரோ அப்படி தான் இந்திரன் பேசுகிறாருன்னு அர்த்தம். இப்படி தானே? இது அத்வைத்தத்தில் தானே ஒட்டும். அதுதான் நமக்கு இப்போ அதுக்கு தான் சொன்னேன். இன்னும் சில விஷயங்கள் நடுவில் இருக்கிறத நான் விடுறேன். எல்லாமே சொல்கிறதுக்கு டைம் இல்லை. இப்படி கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லா அதிகரணத்திலும் சொல்லலாம் வேணும்னா அந்த அளவுக்கு சொல்கிறதுக்கு நமக்கு நாளைக்கு முடிக்கணும் இல்லையா? முக்கியமான அதிகரணங்கள் விட்டு போயிடும் இப்படியே பேசிகிட்டு இருந்தால். அதனால் மேலே மேலே சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லி மேலே போயிடுறேன். இப்போது முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு இடம் பிரகிருதிஷ்ச பிரதிஜா திருஷ்டாந்தானுபரோதாத்னு ஒரு அதிகரணம். பிரகிருதிஷ்சா இந்த அதிகரணத்தில் பிரம்மம் எப்பேற்பட்ட ஜெகத்காரணம், உபாதான காரணமா நிமித்த காரணமா, கேவலம் நிமித்த காரணமா, இல்லை உபாதானம் காரணமும் அவர் தானா, உபாதானம் நிமித்தம் எல்லாம் வேறு தெரியும் இல்லையா? இல்லைன்னா அது அப்புறம் பார்க்கலாம். உபாதான காரணம் நிமித்த காரணம் பலவிதமான காரணங்கள் இருக்குது. அதில் நிமித்த காரணமும் அவர் தான், உபாதான காரணமும் அவர் தான்ன்றது சாதிக்கக்கூடிய அதிகரணம் பிரகிருதிஷ்ச பிரதிஜா திருஷ்டாந்தானுபரோதான்ன்றது. இது மாத்வால் ஒத்துக்கிறது இல்லை, விசிஷ்டாத்வைதிகள் ஒத்துக்கிறார். மாத்வாளுக்கு வந்து நையாயிக சித்தாந்தம் மாதிரி தான். பரமாத்மா கேவலம் நிமித்த காரணம், வேறு ஏதோ அச்சேதன பிரதானமோ ஏதோ உபாதான காரணம். இது பரமாத்மா உபாதான காரணம் கிடையாது. மாத்வமதத்தில் கேவலம் நிமித்த காரணம். கிட்டத்தட்ட நையாயிகால் சொல்கிற மாதிரி அவர் சர்வஜராக இருந்துட்டு எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறார், அவ்வளோதான். தன்னுடைய சுரூபத்தை பிரபஞ்சமாக காமிக்கிற மாதிரி இல்லை, அனன்யத்துவம் சொல்லலை. அப்படி சொன்னால் அந்த மாத்வமதத்தில் இருக்கிற கஷ்டம் நிறைய இருக்குது. ததனன்யத்துவம் ஆரம்பண சப்தாதிபியா என்ற மாதிரி அதிகரணத்திலலாம் இடிக்கும், அது சரியாக வராது. பல அதிகரணங்கள் சரியாக இருக்காது. ஆனால் என்ன வருது தெரியுமா? அவருடைய பத்ததி டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவருடைய பத்ததி ரொம்ப வேறு விதமாக இருக்குது. பூர்வபக்ஷ சூத்திரம்னு ஒரு தனி சூத்திரமே கிடையாது அவருக்கு. அவரை சூத்திரங்கள் எல்லாமே அவர் மட்டும்தான், பாக்கி எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே சம்பிரதாயத்தில் போயின்னு இருக்கும். விஷய வாக்கியம் பூர்வபக்ஷம் சித்தாந்தம் ஒரே மாதிரி தான், ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். சின்ன சின்ன சித்தாந்த பேதங்கள் இருந்தாலும் ராமானுஜ பட்சத்துலேயும் இந்த ஸ்ரீகண்ட பாஷ்யத்திலையும் அத்வைத பட்சத்துலேயும் இல்லாமல் வல்லப பட்சத்துலேயும் எல்லாமே ஒரு 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 ரீதியில் போயின்னு இருக்கும். பாஸ்கர பட்சத்துலேயும் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி பாஸ்கர ஆச்சாரியர் இருந்தார். ராமானுஜரே வர்றதுக்கு முன்னாடி சாங்கர பட்சத்துக்கு முதல் வந்த கண்டனம் பாஸ்கரருடைய கண்டனம், முதல் வந்த கண்டனம் பாஸ்கர ஆச்சாரியார் இருந்தார். அவர் ஒரு சிவபக்தராக தான் இருந்திருக்கார். ஆனால் அவர் அந்த தேவதையை கொண்டு வரல, பேதாபேதவாதத்தை ஒத்துட்டு போயிட்டு இருக்கார். பேதாபேதவாதின்னு சொன்னால் பாஸ்கராச்சாரியா. அவருடைய பாஷ்யம் அவைலபிளாக இருக்குது, ஒன்றும் கிடைக்காம இல்லை. அவருடைய பாஷ்யம் ஸ்டில் அவைலபிளாக இருக்குது. அந்த பாஷ்யத்திலையும் எல்லாத்துலேயும் வந்து விஷய வாக்கியம் அந்த பூர்வபக்ஷம் ஒரு ரீதி போயின்னு இருக்கு. மாத்வ பாஷ்யம் மட்டும் வேறு விதமாக இருக்குது. எல்லாமே விஷய வாக்கியங்கள் வேறு, ஸ்மிருதி வாக்கியங்கள் அங்கங்கே எடுத்து வேறு எதுவும் கிடைக்காத வாக்கியங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. இப்போ கிடைக்காத வாக்கியங்கள் அவர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி இல்லை. அந்த மாதிரி வாக்கியங்கள் நிறைய இருக்குது. அது எப்படியோ தெரியாது, அவருடைய ஒரு ரீதி வேறு.
அதனால் அவரை கண்டனம் பண்ண முடியவே முடியாது. ஏன்னா எனக்கு இது விஷய வாக்கியமே இல்லைப்பா சொல்லுவாங்க. வேற ஏதோ அர்த்தம் அப்படி இருந்தால் வேற என்ன என்ன சொல்ல முடியும்? நீங்கள் எந்த சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு கேட்கணும், அவ்வளோதான். அதை அவருக்கு தான் தெரியும், மத்வாச்சாரியருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. சாதாரணமாக அதனால நான் அந்த வழி போகவே இல்லை. இது இப்போது ஒரு பொதுவாக ஒரு சம்பிரதாயம் ஒத்துன்றிருக்குன்னா அதை அவதே வச்சுன்னு தான் ஏதாவது பேச முடியும், இல்லைன்னா பேச முடியாது. ஆமாம் ஆமாம், டைரக்டாக மத்வாச்சாரியருடைய கண்டனம் இல்லை, அவருடைய பட்சத்திலிருந்து எழுதின ஒரு கிரந்தம் இருக்குது, நியாயாமிர்தம்னா. வியாசதீர்த்தர்னு ஒரு பெரிய அந்த சம்பிரதாயத்தில் சேர்ந்த ஒரு பெரிய ஆச்சாரியர், அவர் பண்ணின நியாயாமிர்தம் ஒரு கிரந்தம். அதில் அத்வைதத்தை கண்டனம் பண்ணுற கிரந்தம். அதுக்கு கண்டனம் பண்ணுறார் அத்வைத சித்திகாரர் மதுசூதன சரஸ்வதிகள். சரி, இருக்கட்டும். இப்போது நம்ம சாதாரணமாக பார்த்தா இந்த சூத்திரம் பிரகிருதிஷ்டான்னு இருக்கு. பிரகிருதி என்ற வார்த்தைக்கு பிரகிருதி என்ற பதத்துக்கு சுவாரஸ்யம் பாருங்க. உபாதான காரணம், உபாதான காரணம் அர்த்தத்தில் தான் பிரகிருதி என்ற வார்த்தை சுவாரஸ்யமாக இருக்கும். அதனால பிரம்மம் என்றது பிரபஞ்சத்தினுடைய உபாதான காரணம்னு சந்தேகம் இல்லாமலே அதிலிருந்து கிடைக்கிறது. ராமானுஜரும் ஒத்துருக்கார். பிரகிருதிஷ்ட பிரதிஜா திருஷ்டாந்தானுபரோதாது என்ற அதிகரணத்திலிருந்து பிரம்மா கேவலம் நிமித்த காரணம் மற்றும் இல்லை, நிமித்த காரணம் என்றது சொல்லவே வேண்டாம், அது எல்லோருக்கும் சம்மதம். ஈஸ்வரன் பகவான் பிரபஞ்சத்துக்கு நிமித்த காரணம்னு எல்லா ஆஸ்திகருக்கும் சம்மதமாக தான் இருக்குது. மீமாம்சகால் ஈஸ்வரனை ஒத்துக்கிறது இல்லைன்னு ஒரு பேச்சு, அவ்வளோதான். அதெல்லாம் ரொம்ப இது இல்லை. ஏன்னா அது பௌத்த கண்டனம் பண்ணும்பொழுது அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் போயின்னு இருக்கார் குமாரில பட்டர். அவர் தான் அது அவருடைய ஹிருதயங்கமமான அபிப்பிராயம்னு சொல்ல முடியாது. ஏன்னா மேற்கொண்டு பல அதிகரணங்கள் எல்லாம் பார்த்தா அவர் ஈஸ்வரவாதியாகவே இருக்கார். ஈஸ்வரனை பற்றி சொல்கிறார். மேலே சில அதிகரணத்திலாம் வருது, ஆரம்பத்தில் கொஞ்சம் வேறு விதமாக இருக்குது. அது பார்த்துட்டு இவரும் ஈஸ்வரனை ஒத்துக்கிறது இல்லை. அதனால் மீமாம்சகால் நிரீஸ்வரவாதிகள்னு ஒரு பிரசித்தி வந்தது. ஆனால் அதுக்கு பழைய காலத்தில் சில மீமாம்சகால் அந்த மாதிரி இருந்திருக்குன்னு கூட தெரியுது. இருக்கட்டும். பொதுவாக ஈஸ்வரனே ஒத்துருக்கிறவா எல்லோருமே ஈஸ்வரனே ஜெகத் காரணமாக தான் ஒத்துருக்கார். ஈஸ்வரன் இருக்குன்னு சொன்னால் ஜெகத் காரணம் இல்லை, ஆனால் ஈஸ்வரன் இருக்குது, அந்த மாதிரி ஒரு பட்சம் கிடையாது. ஈஸ்வரனை நான் ஒத்துக்கிறேன், ஆனால் ஜெகத் காரணமாக ஒத்துக்கலை, அந்த மாதிரி சொல்கிறதா இருந்தால் அது ஈஸ்வரன் சொல்ல முடியாது, அவ்வளோதான். ஜைன மதத்தில் அந்த மாதிரி ஒரு விவகாரம் இருக்குது, தெரியுமா? ஜைன மதத்தில் கோவில்லாம் இருக்கு இல்லையா, கோவிலில் யாரை ஆராதனை பண்ணுறது? ஈஸ்வரன் கிடையாது. பௌத்தாளுக்கு கோவில் கிடையாது, பௌத்தாளுக்கு தியான கேந்திரம் தான் இருக்கும், தியானம் பண்ணுறது, அவ்வளோதான். ஈஸ்வரன் கிடையாது. ஆனால் ஜைனானாம் மந்திராணி வர்த்தந்தே, ஜைன மந்திராணி இங்கேயும் இருக்குது இல்லையா, சென்னையிலேயே இருக்குது, இங்கேயே மயிலாப்பூர்லேயே இருக்குது ஜைன மந்திரம். அங்கே யாரை ஆராதனை பண்ணுறது? ஈஸ்வரனே கிடையாதுன்னு கேட்டால் அப்படி அவள் என்ன சொல்லுவா? முக்தாள் இருக்கார் இல்லையா, முக்தாளை ஈஸ்வரனாக நினச்சிட்டு இருக்காரா? முக்தாளுக்கு ஈஸ்வரன் முக்தாளை ஈஸ்வரன் பேர் கொடுத்து ஆராதனை பண்ணுறார். முக்தாளை ஆராதனை பண்ணுற வழக்கம். அப்போ அவருடைய சம்பிரதாயத்தில் பெரிய சாதுவாக இருந்துட்டு இறந்து போனவரால் எல்லாம் ஒரு பிரதிஷ்டை பண்ணி அந்த மாதிரி கோவிலெலாம் கட்டியிருக்கார். அவளை ஈஸ்வரன் சொல்லுவார். ஆனால் அது ஒரு டெக்னிக்கல் யூசேஜ், அவ்வளோதான். அவர் ஜெகத் காரணமா? அப்படி இல்லையே. அவர் ஏதோ சாதனை பண்ணியிருப்பார், பாவம், அந்த மாதிரி இருந்திருக்கார். இருக்கட்டும், அவ்வளோதான். ஈஸ்வரன் சொன்னால் நம்மளுடைய தரிசனத்தில் ஜெகத் காரணம், ஜெகத் நியந்தா, ஜெகத் சம்ஹர்த்தா, இந்த அர்த்தம். ஜெகத்தினுடைய கண்ட்ரோலர், இந்த அர்த்தம் ஒத்துக்கலைன்னா ஈஸ்வரன் சொல்ல முடியாது. அதனால் ஜெகத்தினுடைய நிமித்த காரணம் ஈஸ்வரன் என்ற விஷயத்தில் யாருக்குமே ஆஸ்திகாலுக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் உபாதான காரணம்னு சொன்னால் கொஞ்சம் கவலையாக இருக்குது. அது நையாயிகால் ஒத்துக்க மாட்டார், யோகிகள் ஒத்துக்க மாட்டார், யாருமே ஒத்துக்க மாட்டார். சாங்கியால் ஈஸ்வரனை ஒத்துக்கிறது இல்லை, அது சொல்லணும். சரி, இப்போ இந்த உபாதானம், ஈஸ்வரன் பரமாத்மா ஜெகத்தினுடைய உபாதானம் என்ற ஒரு அபிப்பிராயம் இந்த சூத்திரக்காரருக்கு இருக்குன்னு நீங்கள் ஒத்துக்கிறது இல்லைன்னால் என்ன வரும்? அந்த த்விதீயாத்தியாயத்தில் நீங்கள்
போகிறதா இருந்தால் பல அதிகரணங்கள் வியர்த்தமாக போயிடும். அதிகரணத்தில் ஒரு பூர்வபக்ஷம் இருக்குது, சித்தாந்தம் இருக்குது, அப்படி தான் போயின்னு இருக்கும் இல்லையா? அதிகரணத்தில் ஒரு பூர்வபக்ஷம் இருக்கணும்னா அதுக்கு ஒரு ரெலவென்ஸ் வேணுமே. அதில் முதல் அதிகரணம் ந விலக்ஷணத்வாத் அஸ்ய ததாத்வஞ்ச சப்தாத்னு ஒரு சூத்திரம். விலக்ஷணத்வாத், பரமாத்மா ரொம்ப விலக்ஷணமாக இருக்குது. விலக்ஷணம்னு சொன்னால் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, பிரபஞ்சத்தினுடைய ஸ்வரூபத்தோட ரொம்ப வித்தியாசமாக இருக்குது பரமாத்மாவினுடைய ஸ்வரூபம். பிரபஞ்சஸ்து அசுத்தா ஜடா, பரமாத்மா சேதனா சுத்தா. அப்பேற்பட்ட பரமாத்மா பிரபஞ்சத்துக்கு காரணமாக எப்படி இருக்க முடியும்? விலக்ஷணத்வாத், விலக்ஷணத்வாத், பிரபஞ்சத்திலிருந்து ரொம்ப விலக்ஷணமான ஒரு ஸ்வரூபம் உடையவர் பரமாத்மா. அப்பேற்பட்ட பரமாத்மா பிரபஞ்சத்துக்கு காரணமாகவே இருக்க முடியாதுன்னு பூர்வபக்ஷம் பண்ணி சித்தாந்தம் கொடுக்கறதுக்கு அந்த அதிகரணம் வந்திருக்கு. இப்போ நமக்கு சித்தாந்தம் தேவையில்லை, அந்த பூர்வபக்ஷம் ஏன் எப்படி வந்தது? பரமாத்மா ஜகத்துக்கு உபாதான காரணம்னு சொன்னால் தான் அந்த பூர்வபக்ஷம் வேணும். நிமித்த காரணம்னு சொன்னால் எதுக்கு அந்த பூர்வபக்ஷம்? அந்த கேள்விக்கே அர்த்தம் இல்லை. பரமாத்மா சேதனனாகவே இருக்கட்டும், அவர் சர்வஜனாகவே இருக்கட்டும், அவர் சுத்தராகவே இருக்கட்டும், முக்தராகவே இருக்கட்டும், இந்த பிரபஞ்சத்துக்கு நிமித்த காரணமாக இருக்கட்டுமே, அதுக்கு என்ன கேள்வி? கேள்விக்கு அர்த்தமே இல்லை. வாஸ்தவம் தானே? உபாதான காரணம்னு சொன்னால் யோசிக்க வேண்டியதாக இருக்கு. உபாதான காரணம்னு சொன்னால் எப்படி? தன்னுடைய ஸ்வரூபத்தையே பிரபஞ்ச ரூபமாக காமிக்கிறவர்னு அர்த்தம். ஒரு மண்ணை பானைக்கு உபாதான காரணம் குடம், பானை கடம், கடத்துக்கு உபாதானம் சொல்கிற மாதிரி இவர் உபாதான காரணம் சொல்ல வேண்டியதாக போயிடும். அனன்யத்துவம் போயிடும். உபாதானத்துக்கும் உபாதயத்துக்கும் தனித்தனி இது கிடையாது, சத்த கிடையாது. உபாதானத்தை விட்டு உபாதேயம் நிற்காது. மண்ணை வேற எடுக்க முடியுமா? கடத்திலிருந்து கடமே உடஞ்சி போயிடும். அந்த மாதிரி இருக்கிறது உபாதானமும் உபாதேயவும். அப்படி பரமாத்மாவுக்கும் பிரபஞ்சத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொன்னாதான் இந்த கேள்வி வரும். அப்போ அதனால் அந்த கேள்வியே என்ன, கேள்வியினால் என்ன தெரியறது? இவருடைய மனசில் உபாதான காரணத்துவம் மனசில் இருக்குது. அந்த இல்லைன்னு சொன்னால் ஒன்று பாருங்கோ, இந்த 2வது அத்தியாயத்தில் இருக்கிற அத்தனை அதிகரணங்கள் நீங்கள் படித்து பாருங்கோ. அதில் கேட்குற கேள்வி பார்த்தாலே நமக்கு தெரியறது ஏதோ ஒன்று பிரத்யக்ஷ விருத்தமான ஏதோ ஒரு அபிப்பிராயம் ஸ்ருதி சொல்கிறதுன்னு. இல்லைன்னா அந்த கேள்வியே தேவையில்லை. நீங்கள் பிரத்யக்ஷத்துக்கு விரோதம் வருமே, பிரத்யக்ஷத்துக்கு விரோதம் வருமேன்னு பயந்துண்டு பரமாத்மா எப்படி உபாதான காரணமாக இருக்க முடியும்? நையாயிக்கால் யோசிக்கிற மாதிரி, தார்க்கிகால் சாதாரணமாக யோசிச்சா அது புத்திக்கு சரியாக வராது இல்லையா? ஒரு மண்ணை கடத்துக்கு உபாதான காரணமாக இருக்கிற மாதிரி பரமாத்மா சேதனனாக இருக்கிற ஒரு பரமாத்மா அவர் தான் பிரபஞ்சத்துக்கு, இந்த ஸ்தூல பிரபஞ்சத்துக்கு உபாதான காரணம் மனசில் ஏறாது. ஏன்னா யுக்தி விரோதம் இருக்கு. பிரத்யக்ஷ விரோதம் எல்லாம் சொல்லலாம், யுக்திக்கு ஒட்டாதது. அந்த யுக்தி விரோதம் இருக்கே என்று பயந்துண்டு அது ஒன்றும் அது சித்தாந்தமே வேறு விதமாக கொண்டு வருதான்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்தால் அந்த த்விதீயாத்தியாயத்தில் இருக்கிற எல்லா அதிகரணங்களும் கிட்டத்தட்ட வியர்த்தமாக போயிடும். ஏன்னா ஏதோ ஒன்று யுக்தி விருத்தமாக தான் இருக்குது. அங்கே ஸ்ருதியோட சித்தாந்தம், ஸ்ருதி சொல்கிற அபிப்பிராயம் ஏதோ ஒன்று யுக்திக்கு சாதாரணமாக நம்ம யோசிச்சா ஏதோ மனசில் ஏறுற மாதிரி இல்லை. வேறு ஏதோ ஒரு விஷயத்தை தான் மனசில் வச்சுட்டு ஸ்ருதி போகிறது. ஸ்ருதியோட அபிப்பிராயம் வேறு விதமாக இருக்குன்னு தான் வரணும். அப்படி இருந்தால் தான் அந்த விரோதத்தை பரிகாரம் பண்ணுறதுக்கு அவிரோதாத்தியாயம் வரணும். இல்லைன்னா விரோதமே கிடையாது, அந்த அதிகரணமே வியர்த்தம். அந்த அதிகரணங்களே வியர்த்தமாக போயிடும். அதனால அந்த அதிகரணங்கள் பார்த்தாலே தெரியும் ஏதோ ஒன்று யுக்திக்கு விருத்தமாக ஸ்ருதியினுடைய சித்தாந்தமாக அமைஞ்சிருக்கு. அதனால தான் இந்த அதிகரணங்கள் வர்றது. இந்த இல்லைன்னா அதிகரணங்களில் இரலவெண்டாக போயிடும். அப்போது இதனால் தெரியறது, அந்த பூர்வபக்ஷம் பார்த்தாலே தெரியறது அபின்ன நிமித்தோபாதான காரணத்துவம் இங்கே இவர் சூத்திரக்காரர் மனசில் வச்சுருக்காருன்றது. அதுவும் இன்னும் மேலே சொல்கிறதா இருந்தால், இப்போது ராமானுஜ சித்தாந்தத்திலையும் சங்கர சித்தாந்தத்திலையும் வித்தியாசமாக வருது. எப்படின்னால் சாங்கர சித்தாந்தத்தில் இது விவர்த்தோபாதானம்னு சொல்கிறது. அந்த அபிப்பிராயத்தில் விசிஷ்டாத்வைதிகள் வரல. அதுக்கு என்ன, இப்போ விவர்த்தோபாதானம் சொன்னால் என்ன வரும்? பிரசித்த வேதாந்த சித்தாந்தத்துக்கு வந்துடுது.
பரமாத்மா உபாதானம். ஆனால் அது பரமாத்மா அப்படியே பரிணமிக்கிறதுன்னு சொல்ல முடியாது. பரமாத்மா எப்படி பரிணமிக்க முடியும்? பரமாத்மா பரிணமிக்கிறதுன்னு எப்படி சொல்ல முடியும்? பரிணமிக்க முடியாது. கூடஸ்தம் நித்தியமாகத்தானே அவர் பரமாத்மா ஸ்வரூபத்தை சொல்கிறது. கூடஸ்த நித்தியமான ஒரு பதார்த்தம், அசங்கமான ஒரு பதார்த்தம், அசங்கஸ்வரூபம், கூடஸ்தஸ்வரூபம், நிரவயவம், நிஷ்கலம் ஆன ஒரு ஸ்வரூபம் உடைய பரமாத்மா எப்படி பரிணமிக்க முடியும்? அதனால் பரிணாமி பாவம் இங்கே சொல்ல முடியாதுன்னு சொல்லி அத்வைதிகள் என்ன சொல்லுவார், என்ன சொல்கிறார்? விவர்த்த அத்தியாசம். அதுதான் பரமாத்மா உபாதானம் சொன்னால் எப்பேற்பட்ட உபாதானம்? விவர்த்தோபாதானம் சொன்னால் என்ன அர்த்தம்? இது அதிஷ்டானம், பிரபஞ்சம் அத்தியஸ்தமாக இருக்கு. அதிஷ்டான ஆரோப்பிய பாவம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மாயா கல்பிதம்னு அர்த்தம். அப்படியே அது பரிணமிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. அது ஏதோ மாயை தான் பரிணமிக்கிறது, மாயா மூலமாக ஏதோ தெரியறது. அது தெரியறதுக்கு இது அதிஷ்டானமாக இருக்கவே தவிர அவ்வளோதான் இருக்குது. இது ஒன்றும் பரிணாமம் ஒன்றும் ஏற்படலைன்னு சொல்லி அந்த சுக்தியில் ரஜதம் தெரியும் பொழுது, கயறில் பாம்பு தெரியும் பொழுது, கயருக்கு ஒன்றும் வரல, கயர் அப்படியே இருக்குது, பாம்பு ஏதோ ஒன்று அவித்திய மூலமாக தெரிகிற மாதிரி தான் பிரபஞ்சம் தெரியறதுன்னு சொல்லி விவர்த்தவாதத்துக்கு வர்றது அத்வைதிகள். அப்படி சொல்லி இதுக்கு தான் விவர்த்தோபாதானம்னு பேர். அப்போ உபாதானத்துவம் முதல் சமர்த்தனம் பண்ணி, அது எப்பேற்பட்ட உபாதானத்துவம்? விவர்த்தோபாதானத்துவம் சொன்னால் பரிணாமம் ஒத்துக்கிறதில்லைன்னு சொல்லி சமர்த்தனம் பண்ணணும். இது எங்கே தெரியறதுன்னா கிருஷ்ண பிரசக்திர் நிரவயவத்வ சப்தகோபோவா ஒரு அதிகரணம். இந்த அதிகரணத்திலிருந்து இந்த சித்தாந்தத்தை வெளியில் கொண்டு வர்றார் பகவத்பாதாள். அது எப்படின்னா, கிருஷ்ண பிரசக்திர் நிரவயவத்வ சப்தகோபோவான்னு ஒரு சூத்திரம் 2வது அத்தியாயத்தில் வருது. அதில் அந்த அதிகரணம் சரியாக வரணும்னால் அத்வைதங்களுடைய மாயாவாதத்தை ஒத்துண்டாகணும்னு நம்மளுடைய அபிப்பிராயம். எப்படி என்றால், பிரம்ம பிரபஞ்சாகாரேன பரிணமத்தை நீங்கள் சொல்கிறதா இருந்தால் பூர்ணமாக பரிணமிக்கிறதா இல்லை ஒரு ஏகதேசம் பரிணமிக்கிறதான்னு கேள்வி. பூர்ணமாக பிரம்ம பிரபஞ்சமாகவே மாறிடுத்துன்னு சொன்னால் பிரம்மமே இப்போ இல்லைன்னு போயிடும். இப்போ சம்சார அவஸ்தையில் தானே நம்மள எல்லோரும் இருக்கோம். இப்போ பிரம்மம் பாக்கி இருக்கா? இல்லை, பாக்கியே இல்லை. எல்லாமே பிரபஞ்ச ரூபமாக மாறி போயிடுத்து. இப்போது க்ஷீரம் டிகாக்ஷன் போட்டு காஃபியாக பண்ணியிருக்காருன்னா, மொத்தமாக காஃபியாக பண்ணியிருக்காருன்னா க்ஷீரம் பாக்கியே இல்லை சொல்லுவார் இல்லையா? அந்த மாதிரி பிரம்மம் அப்படியே பூர்ணமாக பரிணமிச்ச பிரபஞ்ச ரூபமாக மாறி போயிடுத்துனால் பிரம்மமே பாக்கி இல்லைன்னு போயிடும். அது ஒரு தப்பு. அப்படி சொல்ல முடியாது. சரி, பிரம்மத்தினுடைய ஒரு ஏகதேசம்தான் பிரபஞ்சமாக மாறுறதுன்னு சொன்னால் அது எந்த மாறுறதுன்னா என்ன அர்த்தம்? அப்படியே பரிணமிக்கிறதுன்னு சொன்னால் ஏகதேசம்னே சொல்ல முடியாது. பிரம்மத்துக்கு எப்படி ஏகதேசம் இருக்குது? ஏகதேசம் சொன்னால் என்ன அர்த்தம்? ஏகதேசம் சொன்னால் என்ன அர்த்தம்? ஒரு போர்ஷன் அர்த்தம். ஒரு போர்ஷன் எப்போ இருக்க முடியும்? அவயவியாக இருந்தால் இருக்க முடியும். இந்த புஸ்தகம் இதனுடைய ஒரு போர்ஷன், இன்னொரு போர்ஷன். எப்படி சொல்கிறது? இது ஒரு சாவயவமான பதார்த்தம், இதுக்கு நிறைய அவயவங்கள் உண்டு. அப்படி இருக்கிற ஒரு பதார்த்தமாக என்ன பரமாத்மான்னு அப்படி இருந்தால் ஓகே, ஒத்துக்கிறோம். இல்லைன்னா சொல்ல முடியாதுன்னு சொல்லி, அப்போது பிரம்மம் எப்படி உபாதானம்னு சொல்ல முடியும் என்ற உபாதானத்துவ சித்தாந்தத்துக்கு மேலே கேள்வி. அந்த கேள்வி கொண்டு அதுக்கு பதில் கொடுத்துருக்கார். கிருஷ்ண பிரசக்திர் நிரவயவத்வ சப்தக்கு போவான்னா ஸ்ருதே அஸ்து சப்த மூலத்வான்னு அதுக்கு சித்தாந்த சூத்திரம். இல்லை, நீ முதல் ஒரு அடி அடிக்கிறார். இந்த கேள்வி ஒன்றும் நீங்கள் கேட்காதீங்கோ, ஸ்ருதி சொல்கிறது இல்லையா, அதை அப்படியே ஒத்துக்கணும்னு. ஸ்ருதி என்ன சொல்கிறது? பிரம்ம பிரபஞ்சத்துக்கு உபாதானம் சொல்கிறது, ஆத்மனஹா ஆகாஷ சம்பூதா சொல்கிறது. அதனால் ஸ்ருதியிலிருந்து தெரிகிறது இது உபாதான காரணம்தான், ஸ்ருதியிலிருந்து தெரிகிறது. அதனால் ஒத்துக்கிறோம் சொல்லி முடிக்கலை. அதோடு முடிக்கிறதா இருந்தால் சரி, ஆனால் அதோடு முடிக்கலை. ஏன்னால் ஸ்ருதி சொல்கிறதா இருந்தால் நாம் ஒத்துக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஸ்ருதி அதுதான் சொல்கிறதுன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒரு லாஜிக் இருக்க வேண்டாமா? லாஜிக் இல்லாமல் ஸ்ருதி சொல்கிறதுன்றதுனால மட்டும் அப்படியே ஒத்துக்க முடியும்னா, இந்த அர்த்தவாதங்கள் ஏகப்பட்ட அர்த்தவாதங்கள் பூர்வ மீமாம்சையில் படிக்கிறது எல்லாமே அப்படியே ஒத்துக்கிறோம். எஜமான பிரஸ்தரகா, அம்மா அப்படிதான் ஒத்துக்க முடியுமா? எப்படி பிரஸ்தரமாக இருக்க முடியும்? எஜமானனால அவர் வேறு, பிரஸ்தரம் வேறு. ஸ்ருதி தானே சொல்லி அப்படி ஒரு ஸ்ருதி பக்தியோ அப்படி இருக்க முடியாது.
உபபத்தி இருக்கணும். அந்த உபபத்தி என்னன்னு கேள்வி கேட்டு அதுக்காக ஆத்மனி சைவம் விசித்ராஷ்டகின்னு கடைசியில் சூத்திரம் அந்த அதிகரணத்தில். ஆத்மனி சைவம் விசித்ராஷ்டகின்னு அது என்ன? ஸ்வப்ன சிருஷ்டியே எடுத்துட்டு உதாரணமாக காமிக்கிறார். ஸ்வப்னத்தில் எப்படியோ நான் என்னுடைய ஸ்வரூபத்துக்குள்ள என்னுடைய ஆத்மாவுக்குள்ளேயே எத்தனையோ சொப்பனங்களே பார்க்குறேன் சொப்னாவஸ்தையில். ஆனால் என்னுடைய ஸ்வரூபத்துக்கு எந்த விகாரமும் கிடையாது. என்னுடைய ஸ்வரூபம் அப்படியே இருக்கு. நான் சொப்பனத்தில் இறந்து போயிருக்கேன், ஆனால் எழுந்ததுக்கப்புறம் பார்த்தா ஒன்றும் ஆகலை, இப்படி தான் இருக்கேன். சொப்பனத்தில் பலவிதமான இடைஞ்சல்கள் வந்தது, எழுந்ததுக்கப்புறம் பார்த்தா ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி சொப்பனத்தில் பலவிதமான விகாரங்கள் எனக்கு ஏற்படுறது இருந்தாலும் என்னுடைய ஸ்வரூபத்தில் எப்படி எந்த விதமான ஒரு வித்தியாசமும் இல்லையோ, அந்த ஸ்வரூபம் அப்படியே கூடஸ்தமாக இருக்கோ, அந்த மாதிரி இந்த பரமாத்மாவில் பரமாத்மா ஜெகத்காரணம் என்ற உபாதான உபாதேய பாவத்தை அப்படி தான் நீங்கள் நிரூபணம் பண்ணணும்னு காமிக்கிறது. ஆத்மனி சைவம் விசித்ராஷ்டஹி விசித்ராக ஸ்வப்ன சிருஷ்டயா யதா ஆத்மனி ஜாயந்தே ஸ்வப்னாவஸ்தாயாம் ததாபி ஆத்மஸ்வரூபஸ்ய நகோபி பரிணாம வித்தியதே, எந்த விதமான பரிணாமமும் கிடையாதோ அந்த மாதிரி இந்த பரமாத்மா ஸ்வரூபத்தில் எத்தனை விதமான சிருஷ்டிகள் எத்தனை விதமான யுகங்கள் வந்து போச்சுன்னா கூட அந்த ஸ்வரூபத்துக்கு ஒன்றும் ஒரு வித்தியாசமும் வராதுன்னு அந்த மாதிரி யோசிச்சுட்டு இந்த கேள்விக்கு பதில் கொடுக்கணும்னு சொல்லி உபபத்தியை காமிக்கிறார். இது வச்சு இந்த விவர்த்தவாதத்தை கொண்டு வந்திருக்கு. அதை எப்படின்னு சொன்னால் மாயான்னு ஒரு பதார்த்தத்தை நடுவில் கொண்டு வந்து சேர்த்த நிரூபணம் பண்ணுறதா இருந்தால் எல்லாமே சரியாக போச்சு. இதனால் இது வச்சுட்டு தான் ஜெகன் மித்யாத்துவவாதம் வந்திருக்கு. இதனால் மட்டும் சொல்லலை, இதுவும் ஒரு சந்தர்ப்பம். அதனால் இல்லாத போனால் என்ன வரும்? ஸ்ருதி சொல்கிறதே அதனால் ஒத்துக்கிறேன்னு சொல்கிற மாதிரி வரும். அது அப்படி இருந்தால் எல்லாமே ஒரே மாதிரி ஆகிடும், அதை எடுத்துக்க முடியாது. அதனால் இந்த அதிகரணம் அந்த விவர்த்தோபாதானத்துவத்தை சமர்த்தனம் பண்ணக்கூடிய அதிகரணமாக வச்சுட்டுருக்கோம். இதுக்கு மேலே என்ன வரும் ஒரு கேள்வி, இல்லை சொப்பனத்தில் இருக்கிறது சத்தியம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? சொப்பனத்தில் இருக்கிறது சத்தியமே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்னு ஒரு கேள்வி. அதுக்கு பதில் கொடுக்கறதுக்கு ஒரு அதிகரணம் வந்திருக்கு. சந்தியே சிருஷ்டி ராகஹின்னு அப்புறம் இங்கே இல்லை, கொஞ்சம் தாண்டி அப்புறம் இருக்கு. சந்தியே சிருஷ்டி ராகஹி. சந்தியம்னு சொன்னால் சொப்பனஸ்தானம், பிருகதாரண்யத்தில் இருக்கிற வார்த்தை அது. சந்தியம் ஸ்தானம், சொப்பனம். சொப்பனாவஸ்தையில் பலவிதமான சிருஷ்டிகள் நடக்கிறது. இதெல்லாம் நடக்கிறது. சிருஷ்டி இல்லைன்னு சொல்ல முடியாது. சிரஷ்டாவும் இருக்குது, சிருஷ்டியும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அது சத்தியம்னு சொல்ல முடியுமா கேட்டால் முடியாதுன்னு காமிக்கிறதுக்கு ஒரு அதிகரணம். இது மற்றவா ஒத்துக்க மாட்டார். அத்வைதிகள் தான் இப்படி சொல்லுவார். பரமதத்தில் விசிஷ்டாத்வைத மதமாக இருந்தாலும் துவைத மதமாக இருந்தாலும் அவள் எல்லாரும் சொப்பன சத்தியத்துவவாதிகள். சொப்பனத்தில் பார்க்குறது எல்லாமே சத்தியம்னு வச்சுட்டுருக்கார். ஆமாம் ஆமாம், தெரியாதா? அது ஆமாம், கேட்டு பாருங்க. சொப்பனத்தில் எதெல்லாம் தெரியறதோ அது பகவான் என்னுடைய சிருஷ்டி. அது எப்படி சொல்கிறாருனால் வித்தியாசமாக இருக்குது. இங்கே தெரிகிற மாதிரி இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, அவ்வளோதானே. அது மித்தியன்னு சொல்ல முடியாது, அதுவும் சத்தியம். இது இப்போ நீங்களே நான் இந்த சதஸில் பார்த்துட்டுருக்கேன். தூங்கினதுக்கப்புறம் நீங்கள் எல்லாரும் அந்த சொப்பனத்தில் வர்றதா இருந்தால் நீங்கள் தான் வர்றது. ஆனால் இப்போ இருக்கிற மாதிரி இல்லை, வேறு விதமான ஒரு ஸ்வரூபத்தில் இந்த ஸ்வரூபத்திலேயே வரதா இருந்தால் கூட அந்த சிருஷ்டி யார் பண்ணுறார்? பகவான் பண்ணுறார். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவ்வளோதான். டிஃப்ரென்ஸ், ஓன்லி டிஃப்ரென்ஸ், அவ்வளோதான். அது மித்தியன்னு சொல்ல முடியாதுன்னு அவருடைய வாதம் இருக்குது. அது கண்டனம் பண்ணனால் என்ன பண்ணுறதுனால் அது சூத்திரம் அவருக்கு அனுகூலம் இல்லைன்னு சொல்லுவோம். ஏன்னால் அது அந்த அதிகரணத்தில் இருக்கிற சூத்திரம் மாயா மாத்திரம் தூ கார்ஸ்னியேன அனபிவியக்தஸ்வரூபத்வாத் அப்படியெல்லாம் இருக்குது. அதில் பெரிய பண்டிதால் வாக்கியார்த்தம் பண்ணுவாங்க. கார்ஸ்னியனா இது வியர்த்தம் சியாத் பவன் மதேன்னு வாக்கியார்த்தம் பண்ணுவாங்க. மாயா மாத்திரம்னு ஒரு வார்த்தை பாருங்க. சொப்னத்தில் நீங்கள் எது எல்லாம் பார்க்குறதோ அது எல்லாமே மாயா மாத்திரம், மாயை, அவ்வளோதான். இந்த மாயை என்ற வார்த்தை இருக்கு இல்லையா, அது சூத்திரக்காரர் பிரயோகம் பண்ணியிருக்கார். மாயைன்னு இருக்கு, இதுலேயும் இருக்குது, உபனிஷத்துலேயும் இருக்குது. மாயா மேதாம் தரந்தி தேன்னு உபனிஷத்துலேயே இருக்குது. உபனிஷத்தில் இருக்கிற வார்த்தை தான் மாயா. பூயஷ்சாந்தே விஸ்வமாயான்னு விற்த்தின்னு இருக்கு, ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தில் இருக்குது. மாயன்ற வார்த்தை உபனிஷத்தில் இருக்கிற வார்த்தை தான்.
அந்த வார்த்தையை போட்டுன்னு ஒரு விவாதம். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? மாயா என்றது பகவானுடைய சக்தின்னு அவா சொல்லுவாங்க. நமக்கும் சந்தோஷம்தான், நமக்கு ஒரு விரோதம் இல்லை. பகவானுடைய சக்தி தான், அது பகவானுடைய சக்தி தான், பரமாத்மானுடைய சக்தி தான். ஆனால் எப்பேற்பட்ட சக்தின்னு கேட்டால் இல்லாத பதார்த்தத்தை இருக்கிற மாதிரி காமிக்கக்கூடிய சக்தின்னு நம்மளுடைய அபிப்பிராயம். ஏன்னா அந்த மாய என்ற வார்த்தைக்கு லோகத்தில் அந்த அப்படி தான் அர்த்தம். மாயாவி, மாயாஜாலம், மெஜிஷியனை தானே சொல்கிறது. மெஜிஷியன் என்ன பண்ணுறான்? பிரமிக்க வைக்கிறான். பிரமிக்க வைக்கிறதுனால தானே மெஜிஷியன் சொல்லுவான். இருக்கிறது அப்படியே காமிக்கிறான். மெஜிஷியனா? இது புஸ்தகம் காமிச்சா மெஜிஷியனா? இதை எடுத்துட்டு ஒரு பூவுன்னு காமிச்சா மெஜிஷியன். அப்போது இருக்கிற பதார்த்தத்தை வேறு விதமாக காமிச்சு பிரமிக்க வைக்கிறவனே தான் மெஜிஷியன்னு பேர். அந்த மெஜிஷியன் என்ற அர்த்தத்தில் மாயை என்ற வார்த்தை பிரசித்தமாக இருக்குது லோகத்தில். அது மாற்றக்கூடாது. அதனால் பகவானுடைய சக்தியாக தான் இருக்கட்டும். பகவானுடைய மகிமையை ஒன்றும் குறை சொல்லலை, இன்னும் ஜாஸ்தி தான் அத்வைத சம்பிரதாயத்தில். ஏன்னா இல்லாத பதார்த்தத்தை காமிக்கக்கூடிய அப்பேற்பட்ட மகிமை. இருக்கிற பதார்த்தத்தை காமிக்கிறதோட மகிமை இல்லாத பதார்த்தத்தை காமிக்கிறவர் தானே. நீங்கள் உங்களுக்கு என்ன அபிப்பிராயம் பாருங்க. இங்கே ஒரு புஸ்தகம் இருக்குது, இருக்கிற புஸ்தகத்தை எடுத்து காமிக்கிறதுக்கு எனக்கு என்ன விசேஷம்? உங்களாலேயும் காமிக்கலாம், எனக்கும் காமிக்கலாம். இங்கே இல்லாத பதார்த்தத்தை இருக்கிற மாதிரி காமிக்க முடியும்னா அதுக்கு தானே விசேஷம். அதுக்கு தானே பணம் கொடுத்து அந்த ஷோக் பார்க்குறதுக்கு போயிட்டு இருக்கான் ஜனங்கள். அப்போ பகவானுக்கு குறையொன்றும் இல்லை, இன்னும் மகாத்மியம் ஜாஸ்தி தான். மாயா மாத்திரம் தூ என்ற வார்த்தை நமக்கு அனுகூலமாக இருக்குதுன்னு சொல்கிறோம். மாயா மாத்திரம், மாயை தான். டிஃப்ரென்ஸ் தான் சொல்கிறது இல்லையா. சொப்னத்தில் இருக்கிற சிருஷ்டியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, ஜாக்கிரத்தில் இருக்கிற சிருஷ்டி டிஃப்ரென்ஸ் நாமளும் ஒத்துக்கிறோம். ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ் அது? என்ன டிஃப்ரென்ஸ் அது? ஒரு டிஃப்ரென்ஸ்னால் இதுதான். சொப்ன சிருஷ்டிஸ்து ஜாகிரத் காலே பாத்தியதே, இதுதான் டிஃப்ரென்ஸு. ஏன்னா சொப்னத்திலிருந்து எழுந்தவன் என்ன சொல்லுவான்? இதெல்லாமோ என்னென்னமோ பார்த்தேன், ஒன்றுமே கிடையாது தானே சொல்லுவான். இதுதான் பாதான்னு சொன்னால் இதுதான் பாதா. அந்த கயரில் பாம்பை பார்த்து கிட்ட போய் பார்த்தா ஒன்றுமே ஐயோ ஒன்றுமே இல்லையா, அது கயறு மட்டுமா என்ற சொல்கிற அதே ரீதியில் சொப்னத்தில் எழுந்தவன் அப்படி தானே சொல்லுவான். அப்படி தான் சொல்லுவான். எழுந்ததுக்கப்புறம் ஒன்றுமே இருந்தது இல்லையே, எல்லாமே போச்சேன்னு சொல்லுவான். அதனால் இதுதான் பாதம் சொல்கிறது. சொப்ன சிருஷ்டிஸ்து ஜாகிரத் காலே பாத்தியதே ஏதாவத் பர்யந்தம் மயா யத் திருஷ்டம் தன் நாசீத் நாஸ்தி ந பவிஷ்யதி தெரிஞ்சுக்கிறான். ஜாகிரத்தில் வந்த உடனே, ஜாகிரத்தில் இருந்த சொப்னத்தில் போகும் பொழுது இந்த பாதம் கிடையாது. சொப்னம் பார்க்க ஆரம்பிக்கிறான், அவ்வளோதான். சொப்னம் பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது ஏதாவத் பர்யந்தம் மயா எத்யத் திருஷ்டம் அதெல்லாம் பொய்ன்னு வருமா? நீங்கள் கவனிச்சு பாருங்க. சொப்னத்திலிருந்து ஜாகிரத்தில் உணர்ந்து வரும் பொழுது இந்த வரைக்கும் நான் பார்த்தது எல்லாமே பொய் ஆச்சேன்னு வரும். ஜாகிரத்திலிருந்து நீங்கள் கனவு காண பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது கனவு பார்க்க ஆரம்பிக்கிறது அவ்வளோதான். இந்த வரைக்கும் என்ன நடந்தது சம்பந்தமே இல்லை, அதோட கீழே இருக்கிற ஒரு ஸ்டேட்டில் இருக்கீங்க நீங்கள். அதனால் சொப்ன சிருஷ்டிஸ்து பாத்தியதேன்னு. அதனால் டிஃப்ரென்ஸ் மட்டும் சொன்னால் போகிற, என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லணும். அது லோகானுபவத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லோரும் சாதாரணமாக கேட்டால் சொப்னத்தில் பார்க்குறது எல்லாமே அசத்தியம்தான் சொல்லுவான். அப்படி தான் சொல்லுவான். அது சார்வஜனீனமான ஒரு அனுபவம். அது அப்படி இல்லைன்னு சொன்னால் அது கொஞ்சம் நமக்கு அனுபவ விருத்தம் இல்லைன்னு தோன்றுறது. சரி, நீங்களே பாருங்க, அவ்வளோதான். இப்போது அதனால் சொப்ன சிருஷ்டி மித்யான்னு சொல்ல வேண்டிய இடத்துல அந்த சூத்திரக்காரர் போடுற வார்த்தை மாயா மாத்திரம் தூன்னு, அது சித்தாந்த சூத்திரம். ஏன்னா பூர்வபக்ஷம் நிராகரணம் பண்ணுறதுக்கு தூ சப்தம் இருக்குது அதில். அதுதான் சித்தாந்த சூத்திரம். அதுதான் சித்தாந்த சூத்திரம். அதனால் அதுக்கு முன்னாடி இருந்தது பூர்வபக்ஷம்னு சொல்லணும். சித்தாந்த சூத்திரத்தில் மாயா மாத்திரம்னு சொல்லும் பொழுது அது மாயா சப்தத்துக்கு அர்த்தம் மாற்றக்கூடாது. மாயா மாத்திரம்னு சொல்லும் பொழுது அப்போ சத்தியம்னு பூர்வபக்ஷம் பண்ணி மித்யன்னு சித்தாந்தம் பண்ணணும் தெரியறது இல்லையா? அந்த ஒரு ஸ்ட்ரக்சர், அதிகரணத்தினுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தா அப்படி தான் தெரியுது. அது அத்வைதிகளுக்கு அனுகூலமாக இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். சரி, அதனால் நான் இப்போ எதுக்காக சொன்னேன்னா, அந்த மாதிரி சொப்பனத்தில் இருக்கிற விஷயத்தை மித்யாத்வத்தை வச்சுண்டு சொப்ன சிருஷ்டி மித்யான்னு வச்சுண்டு அந்த சொப்ன திருஷ்டி எப்படி ஸ்வரூபத்திற்கு ஸ்வரூபச்சுதி இல்லாமல் எப்படி நடக்கிறதோ அந்த மாதிரி தான் பரமாத்மா உபாதான காரணம்னு சொல்கிறது அப்படி தான் என்ற மாயாவாதத்தை நிரூபணம் பண்ணக்கூடிய அதிகரணம் அது. அதுக்கப்புறம் போக்திராபத்தி அதிகரணம்னு ஒரு அதிகரணம்,
ததனன்யத்துவம் ஆரம்பண சப்தாதிபியான 2 அதிகரணம் வருது. இந்த 2 அதிகரணத்திலும் மித்யாத்வவாதம் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த போக்திராபத்தி அதிகரணம்னு ஒரு அதிகரணம். அதில் என்ன கேள்விக்கு தெரியுமா? இந்த போக்தாவுக்கும் போக்தானா யாரு? சுக துக்கங்களை அனுபவிக்கக்கூடிய நான் போக்தா, கன்சியூமர் அர்த்தம். போக்தான்னு சொன்னால் கன்சியூமர், சுக துக்கங்களை அனுபவிக்கக்கூடியவன் நான் போக்தா. போக்யம் சொன்னால் பிரபஞ்சம். இந்த போக்ய பிரபஞ்சத்துக்கும் போக்தாவுக்கும் சாங்கரியம் வருமே ஒரு கேள்வி. எப்படி கேள்வினால், போக்தா யாரு? நான் ஜீவன். ஜீவன் யாரு? தத்துவமசின்னு ஸ்ருதி இருக்கிறதுனால ஜீவனும் பரமாத்மாவும் ஒன்று. பிரபஞ்சம் எப்பேற்பட்டது? பிரபஞ்சம் பரமாத்மா இடத்திலிருந்து அனன்யமாக இருக்கு. பரமாத்மா தான் பிரபஞ்சத்தினுடைய உபாதானம்னு சாதிச்சாச்சு. பரமாத்மா தான் பிரபஞ்சத்துக்கு உபாதானம். அப்போ பரமாத்மா பரமாத்மா இஸ் ஈக்குவல் டு பிரபஞ்சம். ஈக்குவல் டு இல்லை, சேம். பரமாத்மாவை தவிர்த்து வேற பரமாத்மா ஸ்வரூபத்தோடு சேர்ந்தது பிரபஞ்சம். பிரபஞ்சமும் பரமாத்மாவும் ஒன்றா போச்சு. ஜீவனும் பரமாத்மாவும் ஒன்றா போச்சு இல்லையா? அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ இஸ் ஈக்குவல் டு சின்னு சொல்கிறது வருது இல்லையா? ததபின்னா பின்னஸ்ய ததபின்னத்துவம். ஏ இஸ் ஈக்குவல் டு பி, பி இஸ் ஈக்குவல் டு சி, இஃப் ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு சின்னு சொல்கிற மாதிரி ஜீவனும் பரமாத்மாவும் ஒன்று, பரமாத்மாவும் பிரபஞ்சமும் ஒன்று. ஏன்னா 2 உபாதான உபாதேய பாவம் சொல்லியாச்சே. அப்படி இருக்கும்பொழுது ஜீவனும் பிரபஞ்சமும் ஒன்றுன்னு வரும். அப்படி இருந்தால் நான் போக்தா, இது போக்யம் என்ற வித்தியாசம், அந்த வித்தியாசமே போயிடுமேன்னு கேள்வி கேட்டு அப்படி ஒன்றும் வராது. அந்த நியாயத்துக்கு அங்கே சஞ்சாரம் இல்லைன்னு காமிக்கக்கூடிய அதிகரணம் அது போக்திராபத்தி அதிகரணம். அதனுடைய பதில் இப்போ சொல்ல மாட்டேன், பதில் இருக்கட்டும். நான் எதுக்கு சொன்னேன்னால், இந்த கேள்வி வரணும்னா அத்வைத சித்தாந்தம் வேணும். இந்த கேள்விக்கு ரெலவன்ஸ் இருக்கணும்னால் எல்லாமே நான் பூர்வபக்ஷத்தை வச்சுட்டு தான் சாதிச்சுட்டு இருக்கேன். பூர்வபக்ஷம், இந்த பூர்வபக்ஷம் வரணும்னால் அத்வைதத்து தான் இந்த பூர்வபக்ஷம் வரும். இல்லைன்னா இந்த அதிகரணத்தில் பூர்வபக்ஷம் ஒட்டாது. ஜீவனும் பரமாத்மாவும் ஒன்றுன்னு யார் சொல்கிறா? அத்வைதிகள் தானே சொல்கிறா. அந்த ஜீவனும் பரமாத்மாவும் ஒன்று. அப்போ தானே ஏ இஸ் ஈக்குவல் டு பின்ற ததபின்னா பின்னத்துவன்ற கேள்வி அதை வச்சுன்ற கேள்வி கொண்டு வரணும்னால் ஜீவபிரம்ம ஐக்கியத்தை ஒத்துக்கிற வாக்க தான் இந்த கேள்வி. இல்லைன்னா கேள்வி இல்லை. அதுக்கு பதில் வேற, பதில் இருக்கட்டும். இந்த கேள்வியினால என்ன தெரிகிறது? அத்வைதம் தான் சூத்திரக்காரருடைய மனசில் இருக்குதுன்னு தெரிகிறது. அதுக்கப்புறம் ததனன்யத்துவம் ஆரம்பண சப்தாதிபியா. இந்த அதிகரணத்தில் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குது, பார்க்குறேன், முடிக்கிறேன். ததனன்யத்துவம் ஆரம்பண சப்தாதிபியா என்ற அதிகரணத்தில் ததனன்யத்துவம், அது மித்யாத்வவாதத்தை சொல்லக்கூடிய பெரிய அதிகரணம். அதில் ததனன்யத்துவம் என்ற வார்த்தை எங்களுக்கு தான் பொருத்தமாக இருக்குன்னு சொல்லணும். ஆனால் அது சொல்கிறதுக்கு அது ஒரு வாக்கியார்த்த விசாரம் மாதிரி சொல்ல வேண்டிய கொஞ்சம் சூக்ஷ்மமான விஷயம். அது இந்த சாதாரண சதஸில் சொல்ல முடியாது. அது கொஞ்சம் டெப்த்தில் சொல்லணும். அது இப்போ நான் அதுக்காக வரல, அது அப்புறம் பார்க்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன். இந்த அதிகரணத்தில் மித்யாத்வவாதத்தை சாதிக்கிறதுக்காக சூத்திரக்காரர் என்ன பண்ணுறார்? ஆரம்பண சப்தாதிபியான அந்த ஸ்ருதியை ஒரு சாட்சியாக காமிக்கிறார். ஆரம்பண சப்தா, அது என்ன ஆரம்பண சப்தம்? வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகேத்யேவ சத்தியம். இந்த ஸ்ருதி தத் யதா சௌமிய ஏகேன மிருத்பிண்டேன சர்வமிதம் மிருண்மயம் விஜ்ஞாதம் ஸ்யாத். வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகேத்யேவ சத்தியம். மிருத்திகேத்யேவ சத்தியம் ஒரு வார்த்தை போட்டிருக்கார். சத்தியம்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதுக்கு ஆப்போசிட் என்ன? சத்தியம் என்ற வார்த்தைக்கு என்ன ஆப்போசிட்டு? மித்யைன்னு. சத்தியம் என்ற இதுக்கு ஆப்போசிட் மித்யை. மிருத்திகேத்யேவ சத்தியம் சொன்ன மிருத்திகான்னு என்ன? காரணம். மிருத்திகன்றது, மிருத்திகான்ற வார்த்தைக்கு அர்த்தம் மண்ணுன்னு அர்த்தம். மண்ணு என்றது மண்ணுன்னு அர்த்தம் இல்லை. மண்ணு என்றது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் மண்ணு என்றது காரணத்தினுடைய பிரதிநிதி. அப்போ பரமகாரணமாக எது சொல்லப்பட்டிருக்கோ ஸ்ருதியில் அதுதான் சத்தியம் சொல்கிறது. அதுதான் சத்தியம். மிருத்திகேத்யேவ, மிருத்திகா அந்த கடத்தை அபேட்சித்து மிருத்திக சத்தியம், மிருத்திகையை அபேட்சித்து அதனுடைய காரணம் சத்தியம், அதை அபேட்சித்து அதனுடைய காரணம் சத்தியம். இப்படி அபேட்சித்து 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 எந்த வரைக்கும்? பரமகாரணம் வரைக்கும் நீங்கள் போகிறதா இருந்தால் அபாகாத் அக்னேத் அக்னித்வம் த்ரிநிரூபாணீத்யேவ சத்தியம் அப்படி ஸ்ருதி சொல்லி
காரணம் விஜிக்ஞாசஸ்வான்னு சொல்லி காரணத்து வரைக்கும் போய் அந்த பரமகாரணமாக ஸ்ருதி எதை சொல்கிறதோ சதேவ சௌமியதம் அக்ர ஆசீன் சச்சப்தத்தினால சொல்லக்கூடிய அந்த பரமாத்மஸ்வரூபம் ஒன்று தான் சத்தியம்னு வார்த்தை இருக்கு. பாக்கி எல்லாமே அந்த சத்தியம்னு வார்த்தை போட்டுறதுனாலேயே தெரியறது. சப்தம் ஏவகாரமும் இருக்கு, அதுதான் சத்தியம்னு இருக்கு. அதனால மற்றபடி எல்லாமே அதை தவிர்த்து வேற எல்லாமே எல்லாம் சொன்னால் என்ன காரணத்துவம் கூட எல்லாம் சொன்னால் அதுவும் கூட போச்சு. காரணத்துவம் கூட ஏன்னா காரியம் மித்தியாச்சுன்னா தன்னிரூபிதம் காரணத்துவம் அப்படி மித்தியாயவா. காரியம் மித்தியன்னு சொல்லியாச்சுன்னா காரணம் மட்டும்தான், அந்த தர்மி அந்த வஸ்து அது மட்டும்தான் சத்தியம். அதில் இருக்கிற தன்மை இருக்கு இல்லையா, காரணத்துவம் என்ற தன்மை அதுவும் மித்தியன் அதிலிருந்து கிடைக்கிறதுன்னு விசேஷமாக நிரூபணம் பண்ணுறார் இவாளெல்லாம். பழைய கிரந்தத்துலேயே எல்லாமே இருக்குது, பாஷ்யத்துலேயும் இருக்குது. அப்போது இப்பேற்பட்ட ஸ்ருதி அந்த சத்தியம் என்ற வார்த்தை அது மட்டும் இல்லை, வாச்சாரம்பணம். அப்போ விகாரம் என்றது எப்படி, வாச்சாரம்பணம் சும்மா பேசுறது அவ்வளோதான், சொல்கிறது அவ்வளோதான், சொல்கிறமே தவிர அர்த்தம் கிடையாதுன்னு. அப்படின்னா அதுவும் விகாரோ நாமதேயம். நாமதேயம் சொன்னால் என்ன, நாம்கே வாசேன்னு அர்த்தம். நாமதேயம் சொன்னால் யஜந்தே நாமயஜ்ஞைர்ஸ்தே, நாமயஜ்ஞா கீதையில் இருக்கு. நாமயஜ்ஞை யஜந்தி அவிதிபூர்வகம், யார் விதியை அனுசரிக்காமல் யாகத்தை பண்ணுறாரோ அவர் நாமயஜ்ஞைஹி யஜந்தேன கீதையில் பிரயோகம். நாமயஜ்ஞம்னா என்ன, நாமஜப யஜ்ஞம் இல்லை, யஜ்ஞம்னு பேச்சு அவ்வளோதான், யஜ்ஞம் கிடையாதுன்னு அர்த்தம். அவிதிபூர்வகம் விதியை அனுசரிக்காமல் வேத விதியை அனுசரிக்காமல் யார் யாகத்தை பண்ணுறாரோ யஜந்தே தே நாமயஜ்ஞைஹி யஜந்தேன்னு உதாரணம் அந்த யூசேஜ் காமிக்கிறதுக்காக சொன்னேன். விகாரோ நாமதேயம், நாமதேயம் என்ற வார்த்தை எதுக்காகனா வெறும் பேச்சு மட்டும்தான், அது அர்த்தம் இல்லைன்னு. அந்த மாதிரி அந்த ஒரு யூசேஜ் கீதையில் இருக்கு. யஜந்தே நாமயஜ்ஞைஹி, அவிதிபூர்வகம் யஜந்தே, விதியை அனுசரிக்காமல் யாரை யாகங்கள் பண்ணுறாரோ அவர் பண்ணுற யாகமே இல்லைன்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுற வார்த்தை என்ன, நாமயஜ்ஞம்னு. யஜ்ஞம் இந்த பேர் தான் அர்த்தம் இல்லை. அந்த மாதிரி விகாராகத்தே நாமதேய மாத்திரம், நாமதேயம் பேர் அவ்வளோதான், அர்த்தம் இல்லைன்ற மாதிரி ஸ்ருதி. அந்த ஸ்ருதிக்கு அர்த்தம் என்னன்னு சந்தேகமே இல்லை, அவ்வளோ ஸ்பஷ்டமான அர்த்தம். ஏன்னா அந்த ஸ்ருதியுடைய அர்த்தமே அஸ்பஷ்டமாக இருந்தால் அது அந்த ஸ்ருதியை ஒரு திருஷ்டாந்தமாக காமிச்சிருக்க மாட்டார் சூத்திரக்காரர். அந்த ஸ்ருதி சொல்கிறது இல்லையா, இந்த ஸ்ருதியை காமிக்கும்போது அந்த ஸ்ருதிக்கு அர்த்தம் சந்தேகமாக இருக்குன்னால் அது காமிச்சிருக்க மாட்டார். அதனால என்ன தெரியறது, அந்த ஸ்ருதிக்கு முக்கியார்த்தத்தை வாங்கிக்கணும்னு, அது கொஞ்சம் அமுக்கியார்த்தத்தை எடுத்துக்கக்கூடாது. அந்த ஸ்ருதிக்கு நான் வேறு விதமாக அர்த்தம் சொல்கிறேன்னு சொல்லக்கூடாது, கொஞ்சம் கவுனார்த்தம் போடுறேன் அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னால் அந்த ஸ்ருதிக்கு அந்த கேட்டால் என்ன அர்த்தம் மனசில் வருதோ அந்த அர்த்தத்தை தான் வாங்கிக்கணும். அது எப்படி தெரியறது, அந்த அந்த ஸ்ருதிக்கு விசாரமே தேவையில்லை, படித்தாலே அர்த்தம் புரியுறது, அப்படி இருக்கிற ஸ்ருதி அது. அதனால தான் அந்த ஸ்ருதியே சூத்திரக்காரர் அந்த ஸ்ருதியே ஒரு ஹேதுவாக போட்டிருக்கார், அனன்யத்துவம் ஆரம்பண சப்தாதிபியான்னு. அப்படி இருக்கிறதுனால அந்த ஸ்ருதியோட முக்கியார்த்தத்தை கவனிச்சுட்டு பார்த்தால் மித்யாத்துவாதத்துக்கு நம்ம வந்து சேர்றதுன்னு. அப்புறம் இன்னும் பல அதிகரணங்கள் அப்படி தான் இருக்குது. இதர வியபதேஷாத் ஹிதாகரணாதி தோஷ பிரசக்தி அதிகந்து பேத நிர்தேஷாத்னு ஒரு அதிகரணம். இந்த அதிகரணத்தில் 2 வார்த்தை சொல்லி முடிக்கிறேன் இன்றைக்கி. இந்த அதிகரணத்தில் என்னென்னா எல்லாமே ஜெகத்காரணத்துவத்தை மனசில் வச்சுட்டு பூர்வபக்ஷங்கள் சித்தாந்தங்கள் எல்லாம் வந்துட்டுருக்கு. இந்த அதிகரணத்தில் இதர வியபதேஷாத் சொன்னால் என்ன அர்த்தம், ஜீவேஸ்வர ஐக்கியம், ஈஸ்வரனே தத் சிருஷ்டுவா ததேவானுப்பிராவிஷத்துன்னு ஸ்ருதி இருக்கிறதுனால ஈஸ்வரனே சரீரத்தில் ஏறி ஜீவபாவத்தில் இருக்குன்னு தானே ஸ்ருதி சொல்கிறது. அப்படி இருந்தால் தானே தனக்கு ஒரு காராகிரகம் பண்ணி அதுக்குள்ளே ஏறி சம்சார துக்கத்தை அனுபவிக்கிற மாதிரி ஆயிடுமே இந்த பூர்வபக்ஷம். இப்படி தான் பூர்வபக்ஷம் இந்த அதிகரணத்தில். இந்த பூர்வபக்ஷம் யார் தான் பண்ணணும், அத்வைதம் தான் பண்ணணும். ஈஸ்வரன் தான் சரீரத்தில் ஏறி ஜீவபாவத்தில் சம்சாரத்தை அனுபவிக்கிறான்னு சொல்கிறதா இருந்தால் அது எப்படி சரியாக இருக்கும். ஒரு ஒரு பிரஜாவானா இருக்கிறவன் அப்படி பண்ணுவானா, தனக்கே ஒரு அனர்த்தம் வர்ற மாதிரி ஒரு ஒரு காராகிரகத்தை போட்டு அதுக்குள்ளே ஏறி உட்காந்து கஷ்டத்தை அனுபவிக்கிற மாதிரி ஆயிடுமே.
அது எப்படி சரியாக இருக்கும்? அதனால பரமாத்மா ஜெகத்காரணம் இல்லைன்னு பூர்வபக்ஷம் கொண்டு வந்த, அப்படி இல்லைப்பா, ஈஸ்வரன் தான் ஜீவபாவத்தில் இருக்குன்னு சொன்னாலும் இந்த ஈஸ்வரன் ஜீவன் என்ற விசிஷ்ட ரூபத்தில் ஜெகன்னியந்தாவாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனையும் சம்சாரத்தை அனுபவிச்சுட்டு ஈஸ்வரனையும் ஜீவனையும் வச்சுட்டு ஐக்கியத்தை சொல்கிறது இல்லை நம்ம. அது பேதம்தான் இருக்குது. பேத நிர்தேஷாத் அதிகந்து பேத நிர்தேஷாத். ஈஸ்வரனோட ஜீவனோட விட ஈஸ்வரன் அதிகந்து பேத நிர்தேஷான்னு இருக்கு. இங்கே பேதம்னு வார்த்தை இருக்கு. ஆனால் விசிஷ்டஸ்வரூபத்தை வச்சுட்டு நாம் பேதத்தை தான் சொல்கிறோம். அதனால இந்த பூர்வபக்ஷம் வராது. அந்த பூர்வபக்ஷத்தை கண்டனம் பண்ணக்கூடிய அதிகரணம். இந்த அதிகரணத்திலையும் பூர்வபக்ஷம் எப்போ சரியாக வரும்? ஜீவபிரம்ம ஐக்கியவாதிகளுக்கு தான் இந்த பூர்வபக்ஷம் வரும். இல்லைன்னா இந்த பூர்வபக்ஷம் வராது. ஏன்னா ஈஸ்வரையேவ ஜீவபாவேன சரீரஸ்ய அந்த பிரவிஷ்ய ஜீவபாவேன விராஜதே கதம் தரி ஏதத் கதம் சங்கச்சதே இது கஹ பிருச்சதி. அத்வைத பட்சத்திலிருந்து தான் இந்த கேள்வி வரும். அத்வைத சித்தாந்தத்தை சித்தாந்தமாக வச்சுட்டு பார்த்தா தான் இந்த கேள்வி வரும். இந்த அதிகரணத்தில் கேள்வி இல்லைன்னா கேள்வி வராது. அதனால் இந்த அதிகரணமும் அத்வைதத்தை தான் சூச்சனை பண்ணுறதுன்னு ஒரு அபிப்பிராயம். இன்னொன்று, அந்த அதிகரணத்துலேயும் சித்தாந்த சூத்திரம் எப்படி இருக்கு? பேதம் இருக்குன்னு சொல்லலை, அதிகந்து பேத நிர்தேஷாதுன்னு போட்டிருக்கு. பேதம் தான் சொல்கிறதுக்கு வர்றதா இருந்தால் அதிகந்து பேதாதுன்னு சொன்னால் போகிறோம் இல்லையா? பேத நிர்தேசம் எதுக்கு? இந்த விஷயம் நான் ஏற்கனவே சொன்னேன். பேதத்தை நிர்தேசம் பண்ணுறது, பேதம் இருக்குன்னு சொல்லலை அவர், பேதத்தை நிர்தேசம் பண்ணுறாரு. அதனால் என்ன தெரிகிறது? பாரமார்த்திகமாக ஐக்கியம் இருக்கட்டும், பேதத்தை நிர்தேசம் பண்ணுறதுனால நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டான்ற மாதிரி இருக்குது. பேதாதிதி வக்தவியே பேத நிர்தேசாதிக்கு கிமர்த்தம் உக்தம்? பேதோ நாஸ்தின்னு பரமார்த்த திருஷ்டியா பேதோ நாஸ்தின்னு சூச்சனம் பண்ணுறதுக்கு. இன்னொன்று, அத்விதீயஸ்ய பிரம்மண பிரபஞ்ச காரணத்துவம் கதம் கேள்வி கேட்ட ஒரு அதிகரணம். சங்காவா உபசம்ஹார தரிசனா நேதி சேன்ன க்ஷீரவத்தின்னு ஒரு அதிகரணம், அடுத்த அதிகரணம். அந்த அதிகரணத்திலும் கேள்வி என்ன? அத்விதீயமாக பிரம்ம அத்விதீயமாக இருக்கு, அத்விதீயமான பிரம்ம எப்படி பிரபஞ்சத்துக்கு காரணமாக இருக்கும்? எந்த ஒரு வஸ்து இன்னொரு வஸ்துக்கு காரணமாக இருக்குன்னா அத்விதீயமாக இருக்க முடியாது. அத்விதீயமாக இருந்தால் காரணமாகவே இருக்க முடியாதுன்னு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் கொடுக்கக்கூடிய அதிகரணம். இந்த அதிகரணத்திலையும் அந்த பூர்வபக்ஷணம் சரியாக வரணும்னா பிரம்மணா அத்விதீயத்துவம் யார் ஒத்துக்கிறாரோ அவளுக்கு தான் அந்த அதிகரணம் சரியாக ஒட்டுறது, இல்லைன்னா ஒட்டாது. அது அடுத்த அதிகரணம். அசரீரஸ்ய பிரம்மணா கதம் பிரபஞ்ச காரணத்துவம். பிரம்மத்துக்கு சரீரமே கிடையாது, அப்படி இருக்கும் பொழுது எப்படி பிரபஞ்சத்துக்கு காரணமாக இருக்க முடியும்? கேள்வி கேட்டு அதுக்கு பதில் கொடுக்கக்கூடிய அதிகரணம். பதில் ஒன்றும் எங்கேயும் பதில் சொல்லவே இல்லை. பதில் எனக்கு இப்போ தேவையில்லை. அந்த பூர்வபக்ஷம் எப்படி கொண்டு வர்றதுன்னா பாருங்க, பிரம்மத்துக்கு சரீரமே கிடையாது, அப்படி இருக்கும்போது எப்படி அவர் ஜெகத்காரணமாக இருக்க முடியும் கேள்வி கேட்டு, இல்லை அதுக்கு வழி இருக்கு, பதில் கொடுக்கலாம்னு சொல்லி பதில் கொடுக்கறது. இப்போது விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய சித்தாந்தத்தில் சரீரம்னா தனியாக ஒரு சரீரம் தனியாக சொல்லலை, இருந்தால் கூட பிரபஞ்சம் சரீரமாக கொண்டு ஒத்துன்ட்ருக்கார். அதனால சரீர லக்ஷணம்னு ஒரு பெரிய வாக்கியார்த்த விசாரம் இருக்குது. சரீரத்துக்கு என்ன லக்ஷணம்னு கேட்டால் சாதாரணமாக நம்ம சொல்லக்கூடிய லக்ஷணம் சரியாக வராது. ஏன்னா ஈஸ்வர சரீரத்தில் அவ்வியாப்தி வரும். சாதாரணமாக சரீர லக்ஷணம் சொன்னால் போகாயத்தனம் சரீரம்னு சொல்லி போயிருக்கலாம். ஆனால் அந்த லக்ஷணம் சரியாக இருக்காது. அவருடைய சித்தாந்தத்தில் பரமாத்மாவுக்கு சரீரம் ஒத்துன்ட்ருக்கார். சிதச்சித் விசிஷ்ட சரீரா, பரமாத்மானுடைய சரீரமே சிதச்சித் விசிஷ்டமாக இருக்குது. அதனால தான் விசிஷ்ட அத்வைதம் சொல்கிறது. அப்பேற்பட்ட ஒரு சரீரம் உடையவர் பரமாத்மானு திவ்யமங்கள விக்கிரக, திவ்யமங்கள சரீரம் உடையவர். அப்படி இருக்கிறது இல்லையா? அந்த சரீரத்தை வச்சுட்டு தான் அவர் இருக்காருன்னு இருக்கு சித்தாந்தம். அந்த சரீரத்துக்கு சேரும்படியாக அவர் பெரிய பரிஷ்காரங்கள் எல்லாம் பண்ணி சரீர லட்சணத்தை சாதிக்கிறது உண்டு கிரந்தத்தில். அப்போ அந்த சித்தாந்தத்தில் இருந்து பார்த்தா இந்த அசரீரஸ்ய பிரம்மணா ஜெகத்காரணத்துன்னு கேள்வி வராதுன்னு மாதிரி அவர் வேறு விதமாக சமாளிச்சிருப்பார். அது நான் இல்லைன்னு சொல்லலை, நான் சொல்கிறேன், இவர் சொல்கிறத எடுத்துட்டு காமிக்கிறேன், அவ்வளோதான். அத்வைத திருஷ்டியில் பார்த்தால் இந்த மாதிரி அதிகரணங்கள் அத்வைதத்துக்கு அனுகூலமாக போயின்னு இருக்குன்னு இன்னும் நிறைய இருக்குது. இன்றைக்கி சமயம் ஆகிடுத்து, இதோட இன்றைக்கி முடிக்கிறேன். பாக்கி நாளைக்கு ஒரு மணி நேரம் நிறைய டைம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருக்கிற மாதிரி எப்படி எவ்வளோ இருக்கோ அதுக்குள்ளே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சொல்லி முடிக்கிறேன். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் தத்சத்.